والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. கொஞ்சம் எல்லாம் நெருங்கி உட்காந்துங்க, நல்ல முன்னாடி நெருங்கி வந்துருங்க. இந்த நடுவில் பாதையை மட்டும் விட்டுருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இறை விருந்தினர்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த ஹஜ்ஜுக்கு உங்களை எல்லாம் கபூல் செய்து தன்னுடைய விருந்தினர்களாக விருந்தாளிகளாக கபூல் செய்து அவனுடைய வீட்டிற்கு அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லது அவனுடைய அழைப்புக்கு லப்பைக் என்று பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்ததை போன்று நாம் சொல்லக்கூடிய லப்பைக்கை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய ஹஜ்ஜை உன்னதமான உயர்தரமான ஹஜ்ஜாக கபூல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உன்னதமான ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாம் எந்த நியத்திலே எந்த எண்ணத்திலே கபூல் செய்கின்றோமோ அந்த எண்ணத்தில் தான் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான். ஆகவே ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே நீயத்திற்கு மிக மிக முக்கியமான இடம் உண்டு. எல்லா அமல்களிலும் நியத்துக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட, எல்லா அமல்களிலும் நியத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படுகிறது என்றாலும் கூட, ஹஜ்ஜிலே இந்த நியத்திற்கு ஒருபடி அதிகமான முக்கியத்துவம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுமே நியத்தை பொறுத்துத்தான் கூலி வழங்கப்படுகின்றன. எல்லா அமல்களுக்கும் நியத்தை பொறுத்துத்தான் கூலி. நாம் எந்த நியத்திலே ஒரு நற்காரியத்தை நிறைவேற்றுகின்றோமோ அந்த நியத்துக்கு தான் நமக்கு கூலி கிடைக்கும். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்களிடத்திலே உன்னதமான ஒரு அமல் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அமல். அந்த ஹிஜ்ரத் அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், ஒமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யதஸவ்வஜுஹா வ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. புகாரி ஷரீஃப் கிதாபினுடைய முதல் ஹதீஸே இதுதான். எல்லா அமல்களுக்கும் நியத்தை பொறுத்து கூலி வழங்கப்படுகின்றன. அல்லாஹ்விடத்திலே உயர்தரமான இபாதத்தான அந்த ஹிஜ்ரத் என்ற இபாதத் எந்த நியத்திலே செய்யப்படுகிறதோ அதற்கேற்ற மாதிரி கூலி வழங்கப்படும். ஒருவர் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காகவும் ஹிஜ்ரத் செய்தார், அவர் அல்லாஹ்வுடைய கூலி அல்லாஹ் ரசூலுடைய கூலியை பெற்றுக் கொள்வார், திருப்தியை பெற்றுக் கொள்வார். ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இலா துன்யா, யார் இந்த துன்யாவுடைய நோக்கத்திலே ஹிஜ்ரத் செய்வாரோ அந்த துன்யாவை அவர் பெற்றுக் கொள்வார். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா இம்ராஅத்தின் யதஸவ்வஜுஹா,
யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் ஆசையிலே ஹிஜ்ரத் செய்வாரோ அவர் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வார். ஆக ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, யார் யாருடைய ஹிஜ்ரத் எந்தெந்த நியத்தில் செய்யப்படுகிறதோ அந்தந்த நியத்து கிடைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஹஜ் என்பதும் ஒரு வகையான ஹிஜ்ரத் தான். நம்முடைய வியாபாரத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, உற்றார் உறவினர்களை விட்டு, ஊர் உறவுகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நமக்கு தெரியாத ஒரு நாடு, தெரியாத ஒரு பாஷை, தெரியாத ஒரு கலாச்சாரம், தெரியாத ஒரு மக்கள், இப்படி எதுவுமே நமக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத தெரியாத ஒரு ஊருக்கு போகின்றமே, இதுவும் ஒரு வகையான ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்திலும் கூட நம்முடைய நியத்திற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. யார் ஹஜ்ஜை யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன், இந்த ஹஜ்ஜின் மூலமாக நீ என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய், அப்படிப்பட்ட படிப்பினை எனக்கு தா யா அல்லாஹ். ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்த பிறகு நான் எப்படிப்பட்ட ஹாஜியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அப்படிப்பட்ட ஹாஜியாக நான் இருக்கணும் அல்லாஹ் அப்படின்னு நியத்தை வச்சு ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்கிறாரோ ரப்புல் ஆலமீன் அவருக்கு அந்த நியத்தை கபூல் செய்து கொடுப்பான். யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யும் பொழுது பாக்குறவங்க பூரா கேக்குறாங்க, என்னங்க உங்க பங்காளி போயிட்டு வந்தாரு, சொந்தக்காரர் போயிட்டு வந்தாரு, உங்க சம்பந்தி போயிட்டு வந்தாரு, நீங்க ஹஜ்ஜி செய்யலையா? எவனை பார்த்தாலும் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடுவோம்பா. இந்த மாதிரி நியத்துல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போவாரையானால் அவருக்கு அது கிடைக்கும். இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. போயிட்டு வந்த பிறகு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஹஜ்ஜி பண்ணலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நியத்தெல்லாம் செய்யறாரு. இல்ல ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு தனி மரியாதை இருக்கு சமுதாயத்துல, சொசைட்டில தனி மரியாதை. எல்லாரும் ஹாஜியார் ஹாஜியார் மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு சபையில ஹாஜியார் முன்னாடி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டு மஜ்லிஸா இருந்தா முன்னாடி உட்காருங்கன்றாங்க. ஒரு பள்ளிவாசலுடைய கமிட்டியுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதா ஹஜ்ஜிக்கு அவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹாஜியார் அவங்கள நிர்வாகத்தில் போடுங்கன்னு சொல்றாங்க. அதனால ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா அது ஒரு தனி மரியாதை இருக்குது, அதனால அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்டா அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பிறகு நீ எதெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அதெல்லாம் கிடைச்சிரும். ஒரு சபையில உங்களை முன்னாடி உட்கார வைப்பாங்க, கல்யாண வீட்டில் முன்னாடி உட்கார வைப்பாங்க, உங்களை பள்ளிவாசல் கமிட்டி கூட நடந்தா அவங்களை முன்னுரிமை கொடுப்பாங்க, முக்கியத்துவப்படுத்துவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் நீங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது மற்ற இந்த மாதிரி வேற எந்த காரணங்களாக இருக்குமேனால், ஹாஜியார் பட்டம் வேணும், அல்லது கல்யாண லெட்டர்ல போடும்போது அல் ஹாஜின்னு போடணும், அல்லது எங்க பள்ளிவாசல் ஏதாவது கமிட்டில இருக்கும்போது எனக்கு ஹாஜியார் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு சபையில் என்ன முன்னிலைப்படுத்தணும், இந்த மாதிரி குறுகிய நோக்கங்களுக்காக நாம் ஹஜ்ஜை நியத்து வைப்போம் என்னால் சகோதரர்களே, இந்த குறுகிய நோக்கம் நிறைவேறிவிடும். ஆனால் அல்லாஹ் என்ன கூலி வச்சிருக்கானோ அது கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் தரக்கூடிய கூலி கிடைக்காமல் போயிடும். அப்ப அல்லாஹ் தரக்கூடிய கூலி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன வழி? அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூர். ஹாஜிகளுக்கு பூரா என்ன சொல்ற துஆ செய்றோம், உங்களுடைய ஹஜ்ஜி ரொம்ப லேசா அமைட்டுமாக, உங்களுடைய ஹஜ்ஜி ரொம்ப ராஹத்தா அமைட்டுமாக, உங்க ஹஜ்ஜி நீங்க தங்குற இடம் நல்ல ஹோட்டல் ஹரத்துக்கு பக்கத்துல இருக்கட்டுமாக, நல்ல அந்த ஹோட்டல் நல்ல தண்ணி வசதி இருக்கட்டுமாக, உங்களுக்கு சாப்பாடு நல்ல விதவிதமான சாப்பாடு கிடைக்கும், இதெல்லாம் இல்ல. உங்களுடைய ஹஜ்ஜ மப்ரூர் ஆகட்டுமாக, ஹஜ்ஜ மக்பூல் ஆகட்டுமாக, உங்களுடைய ஹஜ்ஜ அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆகட்டுமாக. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு தான் சொர்க்கம் கூலியாக கிடைக்கும். ஹஜ்ஜ மப்ரூருக்கு தான் சொர்க்கம் கூலியாக கிடைக்கும். அந்த ஹஜ்ஜ மப்ரூர் எப்பொழுது நிறைவேறும் என்றால், நம்முடைய ஹஜ் எப்பொழுது ஹஜ்ஜ மப்ரூர் ஆகும் என்றால் சகோதரர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த முறைப்படி ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய நியத்துகளை சரியான நியத்தாக அமைத்து அங்கே ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாத்தையும் முறையாக செய்யும் பொழுது அந்த ஹஜ்ஜ மப்ரூர் ஆகும். அந்த ஹஜ் மப்ரூருக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அதை பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹஜ் மப்ரூர் முடித்து திரும்பி வருபவர் ரஜா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்றைய தினம் அவருடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பச்சை குழந்தையை போன்று திரும்ப வருகிறார். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு மட்டும் இல்ல, இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும், இதுவரை ஹஜ் செய்த கோடானு கோடி கணக்கான மக்களுக்கும், இனி கியாமத் நாள் வரை ஹஜ் செய்யக்கூடிய கோடானு கோடி கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. ஏன்னா அந்த பாக்கியம் கிடைச்சா சகோதரர்களே அதை வேற ஒண்ணு வேண்டாங்க. ஆகவே முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய நியத்தை. முதல்ல நியத்தை சரி செஞ்சுக்கணும்.
நான் ஹாஜியார் படத்துக்காண்டியோ, சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதைக்காண்டியோ, சொசைட்டில கிடைக்கிற எனக்கு அந்தஸ்துக்காண்டியோ, அல்லது எல்லாரும் பாக்குறவங்க பூரா கேட்கறாங்க ஹஜ்ஜிலியான்னு கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ, அல்லது என் சம்பந்தி செஞ்சுட்டாரு, என் பங்காளி செஞ்சுட்டாரு, சொந்தக்காரர் செஞ்சாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் செஞ்சுட்டாங்க, நான் மட்டும் 65 வயசாகி போச்சு, இதெல்லாம் செய்யாட்ட அசிங்கமா இருக்குது எனக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ, இந்த மாதிரி எந்த குறுகிய மனப்பான்மையும் இல்லாமல் ரப்புல் ஆலமீனே உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றேன், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படி நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்திலே செய்வோமேனால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணத்தை கபூல் செய்து நமக்கு பரிபூர்ணமான கூலியை தருவான். மற்ற அமல்களை விட ஹஜ்ஜில தான் வந்து இஹ்லாஸ் பறிபோகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் இஹ்லாஸ் சொல்லுவோம். எது? அல்லாஹ்வுக்காக வேண்டிய செய்த பேர் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் பறிபோறதுக்கு மற்ற அமல்களை விட ஹஜ்ஜில நிறைய வாய்ப்பு. தொழுகையும் கடமை தான், நோம்பும் கடமை தான், ஜக்காத்தும் கடமை தான், ஹஜ்ஜும் கடமை தான். ஆனால் தொழுகைக்கு வீட்டுல இருந்து புறப்படும் பொழுது அக்கம் பக்கத்து வீட்டுல பயணம் சொல்லிட்டு பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுவ போறேன் அப்படிங்களா, மாஷா அல்லாஹ் தான் ஒரு மாலையை போட்டு ஒரு சால்வையை போட்டு மாஷா அல்லாஹ் பாய் தொழுவ போறாங்க எல்லாம் முசாஃபா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி யாரும் அனுப்புறது இல்ல. அப்படிதானுங்களே? இல்ல நோன்பு வைக்கும் பொழுது பாய் நான் நோன்பு வச்சிருக்கேன் பள்ளியாசலுக்கு இஃப்தாருக்கு போறேன் அப்படின்னு மாஷா அல்லாஹ் இஃப்தாருக்கா போறீங்க இந்தாங்க ஒரு சால்வையை போட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் துவா செய்யுங்க, நோம்பாளி கேட்கிற துவா உடனே கபூலாகுமா, எங்களுக்கான துவா செய்யுங்க எல்லாரும் நம்மளை வாழ்த்தி வரவேற்று பைத்து சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வழி அனுப்பி அனுப்புறாங்களா? ஜக்காத்து கொடுக்கும்போது நடக்குதா? ஹஜ்ஜில மட்டும் இதெல்லாம் நடக்குது. ஹஜ்ஜில மட்டும் இதெல்லாம் நடக்குது. ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் பயணம் சொல்றோம், ஹஜ்ஜுக்கு போறோம் பாய் துவா செய்யுங்க அப்படிங்களா, மாஷா அல்லாஹ் நீங்க எங்களுக்கான துவா செய்யுங்க. சால்வை போடுறாங்க, விருந்து கொடுக்குறாங்க, ஏர்போர்ட் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை அறியாமலேயே ஷைத்தான் நம்முடைய இஹ்லாஸ் எடுத்துருவான். எனக்கு இவ்வளவு மரியாதை இருந்த சமுதாயத்துல பரவாயில்லையே, நானும் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு மரியாதை சமுதாயத்தில் இவ்வளவு மரியாதை இருக்குது, இத்தனை பேர் சால்வை போடுறாங்களா? ஏன்னா நம்ம அங்க ஹஜ்ஜில வந்து பார்ப்போம், பெருமையா பேசிட்டு இருப்பாங்க ஹாஜிங்க, எனக்கு வந்த சால்வை மட்டுமே 120 சால்வை வந்துச்சுங்க, மலை மாதிரி குமிஞ்சு போச்சு சால்வை. அவர் சொல்றாரு உங்களுக்கு 120 சால்வையா, எனக்கு எம்எல்ஏ வந்து சால்வை போட்டாருங்க, எங்க தொகுதி எம்எல்ஏ வந்து சால்வை போட்டாரு, எனக்கு என்ன அல்லாவே வந்து சால்வை போட்ட மாதிரி. இது அங்க ஹாஜிகளுக்காக பெருமையா பேசுறது. ஆகவே இந்த மாதிரி காரியங்கள் ஹஜ்ஜில நடக்கிறதுனால நமக்கு தொழுகையை விட, நோன்பை விட, ஜக்காத்தை விட ஹஜ்ஜிலே இஹ்லாஸ் பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால ஹாஜிகள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகளை பார்த்து நம்ம புலங்காகித அடைஞ்சிடக்கூடாது. நாம என்ன நினைக்கணும், ரப்புல் ஆலமீனே இந்த அற்பமான அடியான், ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நாம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறோம், என்னென்ன பாவம் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு அசிங்கமான ஆளு, என்னென்ன அசிங்கங்களை நமக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் இந்த மக்களுடைய கண்ணுக்கு காட்டாமல் அதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் மறைச்சு நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கானே நமக்கு தெரியும். நம்முடைய குறைகள் என்ன, நம்முடைய பாவங்கள் என்ன, நம்முடைய தவறுகள் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆளு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பெருமை வந்து விடாமல், புலங்காகித அடைந்து விடாமல் நான் ரப்புல் ஆலமீன் ஒப்படைக்கிறேன், யா அல்லாஹ் இவ்வளவு அற்பமான என்னுடைய அடியானாகிய எனக்கு நீ இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிற ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய அருளே அருள் யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுது அழுது சுக்ரியா செய்யணும். ஷைத்தான் அந்த நேரத்தில் வந்துடக்கூடாது நமக்கு. ஏன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது இதுல. நமக்கு மாலைகள் போடும்போது, சால்வைகள் போடும்போது, எல்லாவது மோனகா பண்ணும் பொழுது இதே நம்ம பல தடவை வெளிநாட்டுக்கு போயிருப்போம், சிங்கப்பூருக்கு போயிருப்போம், மலேசியாவுக்கு போயிருப்போம், அமெரிக்காவுக்கு போயிருப்போம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருப்போம், லண்டனுக்கு போயிருப்போம். இப்படி வேன் பிடிச்சி மக்கள் ஏற்படுத்த வருவாங்களா? வருவாங்களாங்க? யாரும் வர மாட்டாங்க. ஏன் இதே சவுதிக்கே போயிருப்போம் வேலைக்கு, இதே சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருப்போம், அப்ப யாரும் வழி அனுப்ப வர மாட்டாங்க. ஆனா இப்ப ஹஜ்ஜின்ற உடனே சுப்ஹானல்லாஹ், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் பனியிலையும் குளிர்லையும் வெயில்லையும் காத்து கடந்து ஏர்போர்ட்ல கால் கடக்க காத்து கடந்து நம்ம தொடரதே பெரிய பாக்கியம் நினைச்சு, நம்ம கையை தொடரதே பெரிய பாக்கியம் நினைச்சு ஹஜியார் 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 முசாஃபா செஞ்சு இவ்வளோ மரியாதையை அனுப்பி வைக்கிறாங்க சகோதரர்களே. இது நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அல்ல, நாம் எந்த புனித பூமியில கால் வைக்க போகிறோமோ அந்த புனித பூமி கிடைச்ச மரியாதை. அப்படிதானே? இது நமக்கு கிடைச்ச மரியாதையா? இல்லன்னா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு போயிருப்போம், மலேசியா போயிருப்போம், அமெரிக்காவுக்கு போயிருப்போம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருப்போம், அப்பெல்லாம் இப்படியா நம்மளுக்கு முசாஃபா செஞ்சு அனுப்பி வச்சாங்க? அப்ப இந்த ஹஜ்ஜிக்கு போகும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கிறார் என்றால் சகோதரர்களே, இது நமக்கு கிடைத்த மரியாதை அல்ல, அல்லாஹ்வுடைய புனித பூமிக்கு கிடைத்த மரியாதை. ஜாதல்லாஹு கஅபத்த ஷரீஃபி ஷரஃபன் வ அதீமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் பெருமையும் கியாமத் நாள் வரை மேலும் மேலும் அதிகரிப்பாயாக. அல்லாஹ் அதிகரிச்சிட்டே இருக்கிறான். கஅபத்துல்லாஹ் கிடைச்ச மரியாதை தானங்க.
நமக்கு எதனால இந்த மால மரியாதை, எதனால இந்த சால்வை, எதனால இந்த நம்முடைய முகப்பத்து? நேத்து வரலும் முந்தானத்து வரலும் நம்மகிட்ட பேசாம இருந்தவங்க கூட நம்மளை தேடி ஏற்பட்டுக்கு வருவாங்க. நம்ம அவங்கள போய் பயணம் சொல்லிருக்க மாட்டோம், ஆனா அவங்க நம்மள தேடி வருவாங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்க, என்னதான் இருந்தாலும் துவா செஞ்சு அனுப்பலாம்னு சொல்லி. எது கிடைச்ச மரியாதை? நாம் எந்த புனித காபத்துல்லாவை பார்க்க போகின்றோமோ அந்த காபத்துல்லா கிடைச்ச மரியாதை, அந்த புனித பூமி கிடைச்ச மரியாதை. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த பெருமையோ புலங்காகிதமோ வந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், இந்த பெருமை எதுவுமே எனக்குரியதல்ல, எல்லாமே உனக்குரியது, உன்னுடைய புனிதமான இறை இல்லத்துக்குரியது, அந்த புனிதமான காபாவுக்குரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு அந்த புனிதமான காபத்துல்லாவுக்கு போறதுக்கு எனக்கையும் வாய்ப்பு கொடுத்திருக்கியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சுக்ர் செய்ய வேண்டும். ஹைர், இப்ப நியத்தை சரி செஞ்சுட்டாங்க. அடுத்து நாம் ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டிய அமல்கள், புறப்பட வேண்டிய காரியங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஸவ்வது, ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது ஃபதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்க. பாஸ்போர்ட் எடுங்க, விசா எடுங்க, அப்ளை பண்ணுங்க, பணம் கட்டுங்க, பயணம் சொல்லுங்க, டிராவலிங் ஏற்பாடு பண்ணுங்க, டிராவலிங் சூட்கேஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த சாமான் கொண்டு போலாமா, அந்த சாமான் கொண்டு போலாமா. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட போய் அபிப்பிராயம் கேட்பீங்க, ஹஜ்ஜி கொஞ்சம் அபிப்பிராயம் சொல்லுங்க, என்னென்ன சாமான் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி அனுபவசாலிகிட்ட போய் கேட்பீங்க. எல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஃபதஸவ்வது, நீங்கள் செய்யக்கூடிய பிரயாண ஏற்பாட்டிலே மிகச் சிறந்த ஏற்பாடு ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா, தக்வாவுடைய ஏற்பாடு தான் அல்லாஹ் சொல்றான். எத்தனையோ ஏற்பாடு செஞ்சீங்களே, தக்வாவுடைய ஏற்பாடு செய்தீர்களா? நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டேன். நான் ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பதற்கு முன்பாக என்னிடத்தில் இந்த தக்வாவை விட ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்த பிறகு என்னுடைய தக்வாவிலும் என்னுடைய அமல்களிலும் என்னுடைய பேணுதல்களிலும் அதிகம் ஏற்பட்டிருக்கிறதா? இதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஏன்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடி எப்படி நடந்திருப்போம், இப்ப நியத்து வச்சுட்டோம். இப்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்த பிறகு நம்மள்ட்ட தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கா, நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்து தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டோமா, தாடி வைக்க நியத்து வச்சிட்டோமா, 5 வேளை தொழுவ ஆரம்பிச்சிட்டோமா கரெக்டா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி தொழுகையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நியத்து வச்சிட்டோம். இனிமேலும் தொழவில்லை என்றால் அப்ப நியத்து வச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன நம்ம தக்வா வந்திருக்குது? அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இருந்தோம்? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சிட்டேன், அதனால 5 வேளை கரெக்டா தொழுவ ஆரம்பிச்சிடணும். ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சிட்டேன், இதுவரை கரெக்டா 4 வேளை தொழுவேன், ஃபஜ்ருக்கு மட்டும் பள்ளிக்கு போக மாட்டேன், 8 மணிக்கு 9 மணிக்கு தொழுவேன். இல்ல, இனிமேல் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சிட்டேன், இனிமேல் நான் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோட தொழுவ ஆரம்பிச்சிடுவேன். இல்ல, இதுவரை 5 வேளை தொழுதுகிட்டு இருந்தேன், இனிமேல் இன்ஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சிட்டேன், இனிமேல் தஹஜ்ஜுதும் தொழ ஆரம்பிச்சிடுவேன். இப்படி நம்முடைய அமல்களிலே இபாதத்துகளிலே ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அதிகரிப்பு, ஒரு கூடுதல், ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும். இதான் அல்லாஹ் சொல்றா, ஃபதஸவ்வது, நீங்க பிரயாண ஏற்பாடு எல்லாம் பண்றீங்க, பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க, விசா எடுக்கிறீங்க, பணம் கட்டுறீங்க, பணத்துக்கான ஏற்பாடு பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, தக்வாவுடைய ஏற்பாடு செய்தீர்களா? அல்லாஹ் கேக்குறான். ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்காக செய்யக்கூடிய ஏற்பாடுகளில் மிகச் சிறந்த ஏற்பாடு தக்வாவுடைய ஏற்பாடு. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் நியத்து வைத்த உடனேயே நம்முடைய அமல்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்முடைய தக்வாவிலே, நம்முடைய இறையச்சத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அதனால தான் இந்த பயணம் சொல்றதுங்கிற முறையே எதுக்கு தெரியுமா? நீங்க ஹஜ்ஜுக்கு போனா பயணம் சொல்லிட்டு வராங்களே, இது வேறு கருத்து வேறு. சில பேர் சொல்றாங்க எல்லாத்துலயும் பயணம் சொல்லிட்டு தான் போகணும், சில பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, இஹ்லாஸ் போயிடுங்க, அதனால யார்ட்டும் சொல்லக்கூடாதுங்க, அப்படி நேரம் ஏற்பட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பயணம் சொல்லக்கூடிய முறையே என்னவென்றால் சகோதரர்களே, நம்முடைய தக்வாவினுடைய ஒரு அடையாளம் பயணம் சொல்றது. என்னங்க பயணம் சொல்றதுக்கு தக்வாவுக்கு என்னங்க சம்பந்தம்? ஹஜ் நியத்து வச்ச உடனே நம்ம தக்வா வரணும். தக்வா வந்த உடனே என்னன்னு சொன்னா, நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா, நம்மோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் யாராவது இருக்கிறார்களா, நம்மளோட மனக்கசப்போடு யாராவது இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவர்களை தேடி போய் சொல்றதுதான் பயணம். பயணங்கிறது கார் போட்டு ஊர் ஊரா போய் சொல்றது, நாடு நாடா போய் சொல்றது, மாவட்டமா சொல்றது, இதுவெல்லாம் பயணம். பயணங்கிறது என்னன்னு சொன்னா, நாம ஹஜ் நியத்து வச்ச உடனேயே ரப்பல் ஆலமீன் என் பாவங்கள்லாம் மன்னிப்பான், இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்பட்டு தான் நான் வருவேன். ஆனால் என்னுடைய அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா அந்த சம்பந்தப்பட்ட அடியார் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால சம்பந்தப்பட்ட அடியார்ட்டே மன்னிப்பு கேட்கணும். அப்ப நம்ம முதல்ல அதுக்கு லிஸ்ட் எடுக்கணும். என்னால இது யாராவது பாதிக்கப்பட்டவங்க, நான் யாரையாவது ஏமாத்தி இருக்கிறேன், இல்ல யாரையாவது மோசடி பேசியிருக்கிறேன், யாரை பத்தியா புறம் பேசியிருக்கிறேன், இப்ப யாராவது என்னோட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறாங்க, அல்ல யாராவது என்னோட மனக்கசப்போடு இருக்கிறாங்க, அப்படி யாராவது கண்டிப்பா இருப்பாங்க நமக்கு. அப்படித்தானே? அப்படித்தானே? இல்ல சார் அப்படிலாம் யாருமே இல்லைன்னு யாராவது கை தூக்குங்க. எனக்கு அப்படி யாருமே இல்லைங்க, பேச்சுவார்த்தை இல்லாதாலோ மனக்கசப்பு இல்லாதாலோ என்னால பாதிக்கப்பட்டாலோ என் மேல வருத்தம் இல்லாலோ உலகத்துல யாருமே இல்லைன்னு சொன்னா அவங்க கையை தூக்குங்க. நீங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கபர் கட்டிடலாம்.
அவளியா ஆக்கிடலாம். அப்படி யாரும் இல்ல இருக்க மாட்டோம், ஏன்னா மனிதர்கள். அப்ப நம்ம அதுக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழிதான் ஹஜ். இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆளுங்க யாரு, நம்ம மேல மனக்கசப்பா இருக்கிறது யாரு, நம்ம மேல வருத்தமா இருக்கிறது யாரு, நம்மளோட பேச்சுவார்த்தை இல்லாத ஆள் யாரு, அல்லது நம்மளால பாதிக்கப்பட்டவங்க யாரு, அல்லது நம்ம யாருக்கா மோசடி பண்ணிருக்கோமா, யாரா ஏமாத்தி இருக்கோமா, நமக்கு தெரியும். நம்ம யார்கிட்டயுமே ஃபத்வா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஜத் நமக்கு தெரியும் நம்ம யாரை ஏமாத்திருக்கோம், நமக்கு தெரியும் நம்ம யாருக்கு மோசடி பண்ணிருக்கிறோம், நமக்கு தெரியும் எத்தனை பேர் பணத்தை நம்ம தப்பு தண்டாவை எடுத்திருக்கிறோம், நமக்கு தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ணிருக்கிறோம், நமக்கு தெரியும். நம்ம யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் இந்த ஹஜ் ஒரு வழி. அப்ப அந்த மாதிரி ஆளுகள்ட்ட போனோம். இப்ப இந்த மாதிரி பாய் நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்ணோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல நான் கொஞ்சம் அறியாம தப்பு பண்ணிட்டேன், வாஸ்தவம் தான். அந்த நேரத்தில் சூழ்நிலையில இப்ப நான் மனசு திருந்துறேன், நான் ஹஜ் செய்ய நினைக்கிறேன். உங்க பாதிக்கப்பட்ட பணம் எவ்வளவோ அந்த பணத்துக்கு ஒண்ணு நான் இப்ப ஏற்பாடு பண்றேன், இல்ல நான் ஹஜ் முடிச்சிருந்த ஏற்பாடு பண்றேன், ஏதோ இல்ல என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை அந்த பணத்தை கொடுத்துறேன், நீ தயவுசெய்து மன்னிச்சிருங்க அல்லாஹ்வுக்காக, என்ன நான் நல்லபடியா ஹஜ் போட்டு துவா செய்யுங்க நீங்க. அல்லது யாராவது நம்ம மனக்கசமா இருக்கு, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், ஈகோல ஷைத்தான் வந்து புது குடும்பத்துல மனக்கசம் ஏற்படுத்திருப்பான், அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய் நான் தப்பு செஞ்சா அல்லாஹ் காண்டி மன்னிச்சிங்க, என்ன மனக்கஷ்டம் விட்டுருங்க, எத்தனை நாளைக்கு துனியால எப்படியே இருக்க போறோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், வாங்க நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வர்றேன், சந்தோஷமா வந்துட்டு போயிடுவோம், மூத்தா போன என்ன தள்ளிட்டு போறோம். இப்படி சும்மா போய் கடமைக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அஜர் சொல்லிட்டாருப்பா நான் அஜிக்கு போறேன் வந்தாவா வரணும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன் நீ மன்னிச்சா பண்ணி மணிக்கடை கடை போ அப்படிங்கிறது மாதிரி இல்ல. அவங்கள்ட்ட உட்கார்ந்து மனசு விட்டு பேசணும், நம்முடைய மனசை ஓப்பன் ஹார்ட்டா வச்சுட்டு பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு மிர்ஆத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் கண்ணாடி. நம்ம ஓப்பன் ஹார்ட்டா போய் அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்தோம்னா அவங்களும் ஓப்பன் ஹார்ட்டா உட்கார்ந்து பேசுவாங்க, மனசுக்கு மட்டும் பேசுவோம், கண்ணாடி ஆயிடும். நம்ம மூடி மறைச்சுக்கிட்டு ஒரு கடமைக்காண்டி இந்த அஜிக்கு போறேன், இப்படி இவங்க நிப்பாரு அஜிக்கு போறேன், 20ஆம் தேதி போறேன், 19ஆம் தேதி வீட்டுல விருந்து வச்சிருக்கோம், எல்லாம் வந்துருங்க, அவரு சரி வர இது பிரயோஜனம் இல்லை. மனசு விட்டு பேசி அவருடைய மனவேதனை களைய வேண்டும். அவர் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த பாதிப்புக்கு நாம் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். இதுதாங்க ஹஜ்ஜிங்கிறது, இதெல்லாம் செய்யறது ஹஜ்ஜி. ஆகவே அந்த மாதிரி நாம் ஏற்பாடு செய்துவிட்டு அடுத்து நம்முடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கும் போது சகோதரர்களே, நம்ம வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருந்து போடணும், ஊரையே அழைக்கணும், வீட்டு கல்யாணத்தோட பெரிய விருந்தா இருக்கணும், பெரிய மண்டபத்தை பிடிக்கணும், தேவையில்லைங்க, வீண் செலவு. அதெல்லாம் வீண் செலவு. ஹஜ்ஜிக்கு விருந்து போடுறதுங்கிறதே முதல்ல ஒரு வீண் செலவு. அப்படி விருந்து போடணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு போடணும், நான் சொன்ன பாருங்க, நம்மளால பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி ஆளுகளை கூட விருந்துக்கு போடணும். ஆனா இவர் என்ன பண்ணா ஊரெல்லாம் கூப்பிடுவாரு, யாரு மேல மன வருத்தம் அவளை மட்டும் கூப்பிட மாட்டாரு. ஆமா என்னத்தை போய் கூப்பிட்டு வந்தா வரலாம் போறான், மத்தவங்க எல்லாம் நேர்ல போய் அழைப்பாரு, விழுந்து வந்து அழைப்பாரு, இவங்களை மட்டும் போன்ல சொல்லுவாரு. அப்ப இதுவல்ல ஹஜ் விருந்து நோக்கம். விருந்து அப்படி கொடுக்கறதா இருந்தா சிம்பிளா செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் அவங்கள மட்டும் கூப்பிட்டு விருந்து கொடுங்க. இல்லனா விருந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது விருந்து கொடுக்கணுங்கிறது. இப்போ ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் இஹ்ராம் கட்டும் பொழுது, நியத் வைக்கும் பொழுது, முதல்ல வாய்ப்பு இருந்தால் மனைவியோடு வீடு கூடி விட்டு அந்த குளியலையும் இஹ்ராமுடைய குளியலும் சேர்த்து குளிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. புகாரில் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டும் பொழுது அஸரிலிருந்து மக்ரிபுக்குள் தங்களுடைய 9 மனைவிமார்களிடத்திலும் வீடு கூடி விட்டுத்தான் அவர்கள் இஹ்ராம் கட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதனால வாய்ப்பு இருந்தால் நம் மனைவியோடு வீடு கூட்டிட்டு அந்த குளியலையும் இஹ்ராமுடைய குளியலையும் சேர்த்து ஒன்றாக குளிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஹைர், குளிக்கும் பொழுது இஹ்ராமுக்காக குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அகற்ற வேண்டிய ரோமங்களை எல்லாம் அகற்றி, நகங்களை அகற்றி, சுத்தம் செய்து முழுமையான முறையில குளித்து, நாம் குளித்த பிறகு இஹ்ராம் ஆடை அணிய வேண்டும். குளிச்ச உடனே இஹ்ராம் அவசியம் கிடையாது, சாதாரண ட்ரெஸ் உடுத்துட்டு வந்து கூட அப்புறம் கூட வந்து மாத்திக்கலாம், தப்பு இல்லை. இஹ்ராம் ஆடை என்பது ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்களுக்கு தான் இஹ்ராம் Dress, பெண்களுக்கு இஹ்ராம் Dress ஒன்றும் கிடையாது. சாதாரணமா அவங்க போடக்கூடிய புர்கா, சாதாரணமா போடக்கூடிய அவங்க மக்கனா, அவங்க யூஷுவல் Dress என்னவோ, ரெகுலர் Dress என்னவோ அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா அவங்களுக்கு சொல்லி எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது இஹ்ராமுக்கு. ஆண்களுக்கு இஹ்ராம் Dress உண்டு. இஹ்ராமை நீங்க வந்து உங்க வீட்டிலேயே இஹ்ராம் Dress உடுக்கலாம், ஏர்போர்ட்ல போய் உடுக்கலாம், அல்லது சில சமயம் நம்ம போகும்போது நேர ஜித்தாக போகாம டிரான்சிட் ஆகி போவாங்க. சில பேர் குவைத்துக்கு போய், ஒமானுக்கு போய், கத்தாருக்கு போய், துபாய்க்கு போய், ஷார்ஜாக்கு போய், ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரு,
அதாவது சென்னை குவைத் ஜித்தா, சென்னை ஷார்ஜா ஜித்தா, சென்னை துபாய் ஜித்தா, சென்னை அபுதாபி ஜித்தா, சென்னை கத்தார் ஜித்தா, சென்னை ஓமன் ஜித்தா, சென்னை ஸ்ரீலங்கா ஜித்தா அப்படி கூட போவாங்க. அது பிளைட்டை பொறுத்தது. சில பிளைட் சென்னை ஜித்தா நேரா போயிடும். அப்படி நீங்க எந்த வகையில போனாலும் சரி, எஹ்ராமை நீங்கள் எங்க வேணாலும் எஹ்ராம் ட்ரெஸ் கட்டிக்கலாம். குவைத்துல போய் கட்டிக்கலாம், ஷார்ஜால போய் கட்டலாம், துபாயில போய் கட்டலாம், இல்ல குவைத்துல இருந்து பிளைட் புறப்பட்டதுக்கு அப்புறம் பிளைட்ல கூட கட்டிக்கலாம். ஆக மொத்தத்துல பிளைட் ஜித்தா அடைவதற்கு முன்பாக, ஜித்தா போய் சேர்றதுக்கு முன்னாடி சரியா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எலம்லம் அப்படின்னு ஒரு பகுதி வரும். அந்த பகுதி வரும்போது பிளைட்லயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லயும் அரபிலையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும் பொழுது நம்ம எஹ்ராமுடைய ட்ரெஸ்ல இருக்கணும். அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எஹ்ராம உடுத்து அங்கிருந்து நியத்து வைத்து விட வேண்டும். அதுக்கு பிளைட்ல போய் ரொம்ப டென்ஷன், அதை அனௌன்ஸ் பண்ணுவோம், அரபில சொல்லுவாங்க, நம்மளால இதா துவான்னு சொல்லிட்டு ஆமின்னு சொல்லிட்டாங்கடா. ஏன்னா அப்பெல்லாம் நடந்துச்சு. போன வருஷம் குவைத் ஏர்லைன்ஸ்ல நாங்க பிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பிளைட்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்முடைய கேப்டன் இவரு, நாம இப்ப கிளம்ப போறோம், நம்ம இத்தனை மணிக்கு குவைத்துல போய் சேருவோம், இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், இத்தனை ஆயிரம் மீட்டர் உயரத்துல பறப்போம், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அரபில சொல்ல ஆரம்பிச்சோன்னே என் பக்கத்துல உள்ள ஒரு ஆஜி கை ஆமீன் ஆமீன் ஆமீன்டாரு. என்ன ஆமிஞ்சதை திரும்பி பார்த்தா, என்னங்க ஆமீன் சொல்றீங்க, ஏதோ தோசை செய்றாங்க ஆமீன் சொல்ற அப்படின்றாரு. அந்த மாதிரி எதுக்கு அது குழப்பம், ஏதாவது அரபில சொல்ல நம்ம பாட்டு கை தூக்கி ஆமீன் சொல்லுவானே, அதனால நாங்க முன்னாடியே கட்டிக்கலாமா, தாராளமா கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நியத்தை அந்த எலம்லம் வர்றதுக்கு முன்னாடி நியத்தை வைப்பதுதான் முகம் ஏற்றமானது. எலம்லம் வர்றதுக்கு முன்னாடி நியத்தை வைக்கணும். நியத்து எப்படி வைக்கணும்? அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். ஏன்னா இங்க இருந்து நம்ம ஹஜ்ஜில இருந்து போறவங்க ஹஜ்ஜில 3 முறை தமத்து, கிரான், இஃப்ராத், நான் அதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல, எல்லாம் குழம்பிடுவீங்க நீங்க. நான் என்னுடைய பாலிசி ரொம்ப சிம்பிளா தான் எதையுமே சொல்லுவேன், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. அதுல நாம எல்லாருமே செய்யற முறை தமத்து முறை தான். தமத்து முறை தான் பெரும்பாலும் செய்வோம். அப்படி யாராவது நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சு, இல்ல நான் இஃப்ராத்ல செய்ய போறேன், நான் கிரான்ல செய்ய போறேன் யாரா இருந்தீங்கன்னா தனிப்பட்டவங்க கேளுங்க, நான் அந்த விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா முறையும் எல்லாத்தையும் குழப்ப வேண்டாம். பெரும்பாலும் 99% தமிழா இந்தியால இருந்து ஹஜ்ஜிக்கு போற ஹாஜிகள் தமத்து முறை தான் செய்வாங்க. அந்த தமத்து முறை ஹஜ்ஜுங்கிறது என்னன்னு சொன்னா, இங்க இருந்து நம்ம எஹ்ராம் கட்டும் பொழுதே உம்ராக்குன்னு எஹ்ராம் கட்டுறது. எதுக்கு இல்ல? ஹஜ்ஜுக்கு இல்ல. எஹ்ராம் கட்டும் பொழுது உம்ராக்கு நியத்து வச்சு எஹ்ராம் கட்டி நம்ம மக்கால போய் இறங்கினோம்னா ஒரு உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம் அவுத்துருவோம். மொட்டை அடிச்சுட்டு அந்த உம்ராவுடைய முறையில் சொல்லுவேன், எஹ்ராம் அவுத்துருவோம். அவுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜி கிட்ட துல்ஹஜ் 8 அன்னைக்கு திரும்ப இன்னொரு எஹ்ராம் கட்டுவோம். அது எங்க? நம்ம மக்கால எங்க தங்கி இருக்கிறோமோ அங்கிருந்து எஹ்ராம் கட்டுவோம். அதான் ஹஜ்ஜி கட்டுறது. இப்படி உம்ராவுக்கு கட்டிட்டு எஹ்ராம அவுத்துட்டு திரும்ப ஹஜ்ஜிக்கு கட்ட போறங்க, இந்த முறைக்கு பேர் தான் தமத்து முறை ஹஜ்ஜி. புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம இங்க இருந்து போகும்போது எதுக்காண்டி எஹ்ராம் கட்டுவோம்? உம்ராக்காண்டி. அப்படி உம்ராக்காண்டி எஹ்ராம் கட்டும் பொழுது நியத் என்னவென்றால், நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். நீங்க ஹஜ்ஜின்ற உடனே ஹஸரத் ஏதாவது துவா புக் இருக்குமா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய துவா புக்கை வாங்கி பெரிய பெரிய துவாவை பார்த்து இதை பார்த்தோன்னு அல்லா இவ்வளவு பெரிய துவாவா எனக்கு முடியாதுப்பா தூக்கி ஓரமா தூக்கி போட்டு, நான் அந்த சீரியல ஒரு கொக்கு கதை சொன்னீங்க, கவனிச்சிங்களா? சீரியல ஒரு கொக்கு கதை கவனிக்கலையா? அப்ப எந்த அளவுக்கு சீரிய கவனிச்சிங்கன்னு தெரியலையே. சரி, ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணாராம், பாயசம் கொண்டு போய் கொடுத்தாராம் மகன்ட்ட. அவர் மகன்ட்ட அந்த கண்ணு தெரியாதவருக்கு பாயசம் கொடுத்துருவான்னு எப்படின்னா, அவர் கொண்டு அந்த பையன் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு, பாயசா பாயசம் கொண்டு வந்திருக்க குடிங்க அப்படின்ட்டாராம். அப்ப அவர் இருந்துகிட்டு, அவர் கண்ணு தெரியாதவர், பாயசம் என்னன்னு தெரியாதவருக்கு, பாயசமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இவன் சின்ன பையன், இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது வெள்ளையா இருக்கும் அப்படின்னு இருக்கான். பாயசம் வெள்ளையா தானே இருக்கும், வெள்ளையா இருக்கும் இருக்கான். அவர் வெள்ளைய பார்த்திருக்காரா? வெள்ளையா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கான். அவர் கேட்டிருக்காரு. இந்த பையன் இருந்துகிட்டு வெள்ளண்டா கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கான். வெள்ளை எப்படி மாதிரி இருக்கும்? கொக்கு மாதிரி இருக்கும் இருக்கான். இவர் கொக்கையும் பார்த்தது இல்ல, கொக்குண்டா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. இவன் என்ன பண்றான், அவர் கைய வச்சு இந்த பாருங்க தொட்டு பாருங்க இப்படிதான் இருக்கு கொக்குன்னு இருக்கான். இவரு கைய வச்சு இப்படி தொட்டு பார்த்துட்டு, ஓ இப்படிதான் கொக்கு இருக்குமா, ஐயோ இதை சாப்பிட்ட என் தொண்டையில மாட்டீங்க எடுத்துட்டு போ அப்படின்ட்டாராம். கையை தொட்டு பார்த்துட்டு, இதை சாப்பிட்ட என் தொண்டையில மாட்டிக்கணும், நீ எடுத்துட்டு போ வேணாம் அப்படின்ட்டாரா. கொண்டு வந்து என்ன வச்சது என்னது? அந்த மாதிரி தான் நம்ம பல பேருக்கு ஹஜ் ஆகி போச்சு. ஹஜ்ஜின்ற உடனே பெரிய பெரிய துவாக்களை மனப்பாடம் பண்ணணும், பெரிய பெரிய அரபு வாசங்களை மனப்பாடம் பண்ணணும். காபத்துல்லா தவாப் செய்யும்போது முதல் சுத்துக்கு இவ்வளவு பெரிய துவா, 2வது சுத்துக்கு இவ்வளவு பெரிய துவா, 3வது சுத்துக்கு இவ்வளவு பெரிய துவா, அல்ல அந்த துவா நமக்கு வேலையாகுதுங்க, அதனால ஒண்ணுமே வேணா தூக்கி போட்டுரு, இது தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துவாக்களை சொல்லிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான துவாக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி தரோம். அதை உங்களுக்கு சீடிலையும் போட்டிருக்கிறோம், நாங்க புக்காவும் போட்டிருக்கிறோம்.
இன்ஷால்லா நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ஹாஜிகளுக்கு மட்டும், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகளுக்கு மட்டும் அந்த புக்கும் சீரி இன்ஷால்லா அன்பளிப்பா தருவோம். அதை வாங்கிட்டு போய் வீட்டுல போய் மனப்பாடம் பண்ணுங்க. சுன்னத்தான முக்கியமான துவாக்கள் மட்டும் இருக்கு அதுல. வள வள வளன்னு சொல்லி பெரிய பெரிய துவா, இறங்கும் போது ஒரு துவா, ஏறும்போது ஒரு துவா, உட்காரும் போது ஒரு துவா, படுக்கும் போது ஒரு துவா, காபத்துல பார்க்கும் போது துவா, வெளியே வரும்போது துவா, இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறை தியானத்தோட திக்ரோட இருக்கணும். உங்களை மனசுல உங்களுக்கு தமிழ்ல என்னென்ன துவா கேட்கலாமோ துவா கேட்டுங்க. தமிழ்லயோ உருதுலயோ அரபிலயோ என்ன துவானாலும் கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்குன்னு பெர்டிகுலர் துவா கிடையாது. அதே மாதிரிதான் இந்த நியத்து வைக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே வார்த்தை, அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் சொல்லுங்க, முடிஞ்சு. இது உம்ராவுடைய நியத்து. இது என்னங்க, உம்ராவுடைய நியத்து. அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கும் பொழுது அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன் சொல்லுங்க, அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜன், முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் நியத்து வச்சிட்டீங்க. இப்ப இஹ்ராம் இல்ல, இப்ப நியத்து ஆகாது. இஹ்ராம் கட்டிட்டு நீங்க சொன்னீங்கன்னா இஹ்ராம் ஆரம்பமாயிடும். ஹைர், இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு நியத்து ஆரம்பமாயிடும். இதுல இருந்து நீங்க தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். தல்பியாவும் நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். முடிஞ்சு. சில பேர் இந்த நாவூர்னி பாட்டு கேட்டு லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அந்த லப்பைக் தப்பு, தல்பியாவே தப்பு. அவர் ராகத்துக்காண்டி மாத்திக்கிட்டாரு. அவர் அந்த பாட்டு ராகத்துக்காண்டி தல்பியாவே மாத்திக்கிட்டாரு. அதை பார்த்து யாரும் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. அது சிதைக்கப்பட்ட தல்பியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? இந்த தல்பியாவை அதிகமா சொல்ல ஆரம்பிச்சிருந்தங்க. இது எப்போ நீங்க நியத்து வச்சதுல இருந்து, எப்ப நியத்து வச்சு தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களோ உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுடைய இஹ்ராமுடைய சட்டங்கள் ஆரம்பமாயிடும். இஹ்ராமுடைய சட்டங்கள் ஆரம்பமாயிட்டா அப்ப நீங்க ரொம்ப பேணுதலா இருக்கணும். உங்களுடைய தலைமுடி உதறக்கூடாது, நகங்கள் உதறக்கூடாது, வாசனை பொருட்கள் நுகரக்கூடாது, தலையை மறைக்க கூடாது, மனைவியோடு இச்சை தரக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது, ஹரம்ல போய் புல்லு பூண்டுகளை புடுங்க கூடாது, அங்க உள்ள பிராணிகளை விரட்டக்கூடாது. ரொம்ப பேணுதலா இருக்கணும் இஹ்ராம் ஆரம்பிச்சிட்டா. இதுல ஏதாவது ஒரு தப்பா செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆட்டை அறுத்து தம்மு கொடுக்க வேண்டும், ஆட்டை அறுத்து பலி கொடுக்க வேண்டும், பரிகாரம். இதெல்லாம் அந்த புக்லயும் இருக்குது, சீரியலும் இருக்குது, நீட்ல கேட்டுங்க. ஹைர், இப்ப இஹ்ராம் அணியக்கூடிய முறை, இஹ்ராம் அணியக்கூடிய முறை பெண்களுக்கு சொல்லிட்டேன், அவங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையும் ஒண்ணும் கிடையாது. ஆண்களுக்கு இஹ்ராம் அணிகிற முறையை இப்ப உங்களுக்கு சொல்லி தர்றேன். இந்த முறையில தான் கம்பல்சரி அணியணும் அவசியம் கிடையாது. இந்த முறையில் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இஹ்ராம் உடுக்கிறது ரொம்ப ராகத்தா இருக்கும், நடக்கிறது ரொம்ப ராகத்தா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து உள்ளாடைகள் அணியாதனால பஸ்ல ஏறும்போது, பிளைட் ஏறும்போது, லக்கேஜ் தூக்கம் போகும்போது நம்முடைய ஆடைகள் விலகாம இருக்கும். அந்த முறையை இப்ப சொல்லி தர்றேன், ஆண்கள் பார்த்துங்க. அந்த முறைப்படி இஹ்ராம் அணிய கத்துக்குங்க. பெரிய பவுச் மாதிரி இருந்துச்சுன்னா, பவுச் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு, செல்போன் வைக்கிறதுக்கு, மற்ற டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு அதெல்லாம் தப்பு இல்லை. பெல்ட் வந்து ஆடை கிடையாது, போடலாம். அந்த மாதிரி கட்டினா வசதியா இருக்கும். இப்ப இதை இப்படி கட்டுறதுல என்ன பிரயோஜனம்? நாங்க பாருங்க, உனக்கு எவ்வளவு இதா நடந்தாலும் துணி விலகாது. இந்த பக்கம் பாருங்க, இங்க ஒரு மடிப்பு இருக்குது, இங்க ஒரு மடிப்பு இருக்குது. இந்த ரெண்டு துணி விலகினா கூட உங்களுக்கு துணி, இந்த துணி இங்க வரல இருக்கும், பின்னாடி வரல வரும் இந்த துணி.
அதனால 3 மடிப்பு இருக்கிறதுனால துணி உங்களுக்கு விலகாது. நீங்க வந்து தாராளமா எந்த பஸ்ல ஏத்துறது, லக்கேஜ் எடுக்கிறது, கொள்றது, ஸ்பீட் நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி யாரும் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு முறை கட்டி காட்டுறேன் பாருங்க. வலது பக்கம் ஆரம்பிக்கணும். இந்த வலது பக்கம் துணியை கொண்டு வந்து இடது பக்கம் அக்கல்ல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை இப்படி இழுத்துறணும். ரெண்டே சமம். அதை பாருங்க, இப்ப பாருங்க துணி இந்த ஓரல வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த பின்னாடி ஓரல வந்துருச்சு. வந்தா இப்ப நல்லா நீங்க வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த துணியை இப்படி, இந்த துணியை இப்படி, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்படி நீங்க சுருட்டி விட்டு இதுக்கு மேல பெல்ட் கட்டிட்டீங்கடா, இன்ஷா அல்லாஹ் நீங்க மக்கால போய் இறங்கி உம்ராவை முடிச்சு நீங்களா இஹ்ராம் அவுக்கு வரல, இது அவுராது இன்ஷா அல்லாஹ். இப்படி இந்த மாதிரி கட்டி நீங்க பெல்ட் கட்டிட்டீங்கன்னா அப்பப்ப இடையில அவுத்து கட்டுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க பெல்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க மக்கால போய் இறங்கி உம்ராவை முடிச்சு நீங்களா பெல்ட் அவுத்து இஹ்ராம் அவுக்குற வரலும் இன்ஷா அல்லாஹ் இஹ்ராம் அவுராது. இத கீழாடை எப்படி போட்டீங்கடா, அது பிரச்சனை கரண்டிக்கு மேல இருக்கணும். கைலி கட்டுற மாதிரி, சாதாரண லுங்கி கட்டுற மாதிரி தான். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மேல் துணி இருக்குது இல்லீங்களா, இதை இப்படி போட்டுருங்க மேல. இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க. இப்படி இங்கேயே சில பேர் இப்படி போட்டுப்பாங்க. இது போட வேண்டியது காபத்துள்ளால இறங்கி அது முதல் 3 ரவுண்ட் கூட தான் இந்த மாதிரி போடணும். வலது பட்சம் தெரியும். இப்ப சொல்லுவேன், இப்ப விளக்கம் சொல்லுவேன். சில பேருக்கு ஏர்போர்ட்ல இப்படி போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேவையில்லை. சில பேர் போட தெரியாம இப்படி அப்படின்னு இதோட கண்டு சண்டை போட்டு நிப்பாங்க யாராம் துணியோட. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க ரொம்ப ஈஸியா போடணும்னு சொன்னா இப்படி போட்டுங்க. போட்டு இந்த நுனி இருக்குது இல்லீங்களா, வலது பக்க நுனி, இதை கொண்டு போய் இந்த பின்னாடி சொறி விடுங்க. இந்த இடது பக்க நுனியை கொண்டு வந்து இது இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி பின்னாடி சொருவிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சட்டப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 கைக்கு வேலை இருக்க, பின்னாடி கொண்டு சொல்லிடணும். பின்னாடி ஆப்போசிட் முதுகுல சொல்லிட்டீங்கன்னா இந்த 2 கை ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க லக்கேஜ் தூக்கலாம், கொள்ளலாம், எடுக்கலாம், ஒன்னும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஷர்ட் போட்ட மாதிரியே இருக்கும். ஷர்ட் போட்டா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாதனால சில பேர் இப்படி சொல்ல, இப்படி மாட்டறதுனால என்ன ஆகுதுனாக்கா, அங்க போய் நின்றுக்கிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு அப்படி மாட்டிக்கிட்டு அதை கழட்டிக்கிட்டு இதை கழட்டிக்கிட்டு இஹ்ராமோட ஒரு பெரிய மல்யுத்தமே நடந்துட்டு இருக்காங்க சில பேருக்கு. அதனால அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும் உங்களுக்கு. இது இஹ்ராம் கட்டுற முறை. இப்ப இஹ்ராம் கட்டியாச்சு. கட்டின உடனே இப்ப நாம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே நீங்க முடிஞ்ச வரலும் பிளைட் புறப்பட்டதுக்கு அப்புறம் நியத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னா நீங்க வீட்லயே நியத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இஹ்ராம் ஆரம்பம் ஆயிடும். அப்படி இஹ்ராம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு கால் ஏர்போர்ட்ல போய் பிளைட் டிலே, பிளைட் லேட்டு, நாளைக்கு தான் போறீங்களா, இன்னைக்கு தான் போறீங்களா, அப்படிதான் அல்லாஹ் காப்பாத்த அப்படி ஆகி போச்சுன்னா அது வரலும் இஹ்ராம்லயே உட்கார்ந்துருக்கணும், சிரமமா போயிடும். அதனால நீங்க பிளைட் புறப்பட்டு அந்த எலம்லம் வரதுக்கு, ஜித்தா இறங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி பிளைட்லயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நியத்து வச்சா போதுமானது. அந்த நேரத்தில் நீங்க கவனம் தூங்கி போயிடக்கூடாது. நல்ல பிளைட் ஏசி நல்ல தூக்கம் வரும், நல்ல நிம்மதியா தூங்கி நேரம் ஜித்தால போய் இறங்கிடக்கூடாது. நியத்து வைக்காம உம்ராவே கூடாது. மறுபடியும் நீங்க வரணும், அங்கேருந்து புறப்பட்டு எலம்லமுக்கு வந்து நியத்து வச்சுட்டு திரும்ப போகணும் ஜித்தாக்குள்ள. அதனால வந்து அதுலயும் கவனமா இருங்க. நியத்துங்கிறது நம்ம அந்த மீகாத் வரதுக்கு முன்னாடியே நியத்தை வச்சிடணும். ஹைத் நியத்தை வச்சாச்சு. இப்ப நம்ம ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்குறோம். இறங்கி அங்க முன்ன பின்ன ஆகும், லேட் ஆகும், காத்திருக்க வேண்டியிருக்கும், வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே அமல் தல்பியா. மறந்துடக்கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அஸ்ஸஜ்ஜு வல் அஜ்ஜு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ் என்றாலே என்ன தெரியுமா, தல்பியாவும் குர்பானி தான் ஹஜ்ஜுன்னாங்க. தல்பியாவும் குர்பானி தான். அல் ஹஜ்ஜு அஸ்ஸஜ்ஜு வல் அஜ்ஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால ஹஜ் என்றாலே தல்பியா தான். எந்த அளவுக்கு அதிகமா தல்பியா ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். வேற எந்த வீணான பேஜ் என்னங்க இது இப்படி போட்டு சாகடிக்கிறானுங்க ஏர்போர்ட்ல போட்டு. பாத்தீங்களா ஜி, நம்ம ஊர்லாம் வந்து போன திருது வெளியே அனுப்பிடுவோம். இந்த அரபுக்காரங்களுக்கு அறிவு கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, ஒரு பேசுறதும் விளங்க மாட்டாங்குது. இப்படி பஞ்சாயத்து ஆரம்பிச்சுவாங்க உட்காந்து. இன்னும் சில பேர் பாருங்க, அறிவு கட்டவன் சீரட் பிடிச்சிட்டு இருக்கான். சீரட் பிடிக்கிற இடமா இது? நாமெல்லாம் பாருங்க எவ்வளவு புனிதமா. இவரு ஊர்ல பாக்கெட் அடிச்சிருப்பாரு, யாராம் கட்டணும் புனிதமாயிட்டாரு. அங்க அவன் சீரட் குடிக்க பெரிய குறையா சொல்லிட்டு இருப்பாரு. இப்படிலாம் அடுத்தவங்களை பத்தியும் அந்த பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. அப்படி நம்மள்ட்ட யாராவது தேவையில்லாத பேச்சு பேசினா கூட ஒரே வார்த்தை, ஆஜி எஹ்ராம்ல இருக்கிறோம், தல்பி அதிகமா ஓதுங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். ஏன் நாங்க பாக்குறோம் சுப்ஹானல்லாஹ், ஹாஜிகள் எஹ்ராம்ல இருக்கும் பொழுது தல்பியாவை தவிர மத்த எல்லாம் செய்வாங்க. புறம் பேசுவாங்க, ஊர்பலாய் கழுவுவாங்க, அரசியல் பேசுவாங்க.
அங்க சண்டை போடுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தல்பியா மட்டும் ஓத மாட்டாங்க. பெரிய தப்புங்க. அதிகமா தல்பியா தான் ஓதணும். ரெண்டாவது, அங்க டாய்லெட்ல போய் நிக்கும் போது கூட்டத்துல நெரிசல்ல தகராறு வரத்துக்கு, கோபம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஹஜ்ஜ லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், யார் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜிலே எந்த விதமான பாவத்தையும் செய்யவில்லையோ, எந்த விதமான தகராறிலும் ஈடுபடவில்லையோ, அவருடைய ஹஜ் தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த கூட்ட நெரிசல்லையே அதிலே தகராறு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தகராறு பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம், சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டு, இங்கேருந்து 6-7 மணி நேரம் டிராவலிங், அங்க ஏர்போர்ட்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடந்தது, எல்லாம் சேர்ந்து ஒரு 10-12 மணி நேரம் டயர்டுல பஸ்ல ஏறி உட்கார்ந்து இந்த ஏசியை போட வேண்டியதான். சுபஹானல்லாஹ் டொர்னு கொட்ட விட ஆரம்பிச்சிருவாங்க. இயல்பு, டயர்டுல தூக்கம் வரத்தான் செய்யும், நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அந்த நேரத்திலையும் ரொம்ப கவனமா தல்பியா ஓதிட்டு இருக்கணும். ஏன்னா மதினா ஹரம் எல்லை வரும். நீங்க ஜித்தால இருந்து மக்காவுக்கு போகும்பொழுதே இப்படி ஒரு ரோட்ல ஒரு ஆர்ச் ஒன்று வரும், மேல ரைஹால்ல குரான் வச்ச மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்த உடனே ஹரமுடைய எல்லை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹரமுடைய எல்லைக்குள்ள நுழையும் பொழுது நம்மளை அறியாமல் உடல் நடுங்க வேண்டும். எவ்வளவு ஒரு புனிதமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், அந்த புனிதமான இடத்துல எந்த தப்பு நடந்துடாம என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பூமியில வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்குமே 1,00,000 காரியம் செஞ்ச நன்மை. ஒரு ரக்காத்தோடு தான் 1,00,000 ரக்காத். ஒரு ரியால் சதகா பண்ணா 1,00,000 ரியால் சதகா பண்ண நன்மை. ஒரு நோன்பு வச்சீங்கன்னா 1,00,000 நோன்பு வச்ச நன்மை. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கால அதிகமா இருக்கவே மாட்டாங்களாம். வந்தா மக்காவுக்கு உம்ரா வரலாம், உம்ரா செய்வாங்களாம், உடனே தாயிஃப் ஓடி போயிடுவாங்களாம். தாயிஃப் வந்து ஹரம் கிடையாது, மக்காலுக்கு 90 கிலோமீட்டர் தாயிஃப். அப்ப அவங்க மாணவர்கள் கேட்பாங்க, ஏன் ஹதரத் எல்லாம் மக்கால இருக்கிறது ரொம்ப ஆசைப்படுறாங்க, புண்ணியம் நினைக்கிறாங்க, நீங்க மக்கால இருந்து எப்படா ஓடணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நீங்க எல்லாம் லாபத்தை பாக்குறீங்க, ஆனா நான் நஷ்டத்தை பாக்குறேன். நீங்க எல்லாம் லாபத்தை பாக்குறீங்க, நான் நஷ்டத்தை பாக்குறேன். நீங்க என்ன லாபத்தை பாக்குறீங்க? இங்க ஒரு ரக்காத்தோட தான் 1,00,000 ரக்காத்தோட நன்மை, இங்க ஒரு சதகா பண்ணா 1,00,000 சதகா செஞ்ச நன்மை, ஒரு நோன்பு வச்சா 1,00,000 நோன்பு வச்ச நன்மை, லாபத்தை பாக்குறீங்க. நான் என்ன பாக்குறேன் என்றால், இங்கே ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டாலும் 1,00,000 பாவத்திலே தண்டனை. அதனால எங்க எனக்கு பாவம் நடந்துருமோன்னு பயந்து நான் உம்ரா முடிச்சு உடனே மக்கா விட்டு ஓடி போயிடுறேன். இந்த எண்ணம் ஹாஜிகளுக்கு இருக்கணுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க உட்கார்ந்து நான் ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம்டா, எத்தனை லட்சம் புறம்? 1,00,000 புறம். ஒருத்தரை பத்தி அவதூறு பேசிட்டோம்டா, 1,00,000 அவதூறு. ஒருத்தரை பத்தி ஏதாவது தப்பா நடந்துட்டோம்டா, 1,00,000 பாவம். ஆகவே ஹாஜிகள் நன்மைகளை எவ்வளவு கவனம் செலுத்தணுமோ அந்த அளவுக்கு அங்கே பாவங்கள் நிகழ்ந்து விடாமல் இருக்கிறதையும் கவனம் செலுத்தணும். அதனால ஹரமுடைய எல்லை வரும் பொழுது நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். ரப்புல் ஆலமீனே, புனித பூமிக்கு வந்துட்டேன் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்திருக்க ரப்புல் ஆலமீனே. அது எத்தகைய பூமி, எத்தகைய பூமி! சத்திய நபிமார்கள் நடந்த பூமி, சத்திய சஹாபாக்கள் காலடிப்பட்ட பூமி, லட்சோபலட்சக்கணக்கு அவுலியாக்கள் சுகதாக்களுடைய காலடிப்பட்ட பூமி. அந்த பூமியில யா அல்லாஹ், படுபாவியான எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்க ரப்புல் ஆலமீனே அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுது அழுது நன்றி செலுத்தியவர்களாக அந்த ஹரமுக்குள் நுழைய வேண்டும். நுழைஞ்சு நேரம் நீங்க உங்களோட ரூம்ல போய் எல்லாம் சாமான்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்ப நீங்க உம்ராவுக்கு வரணும். உம்ராவுக்கு வரும் பொழுது முதல்ல நம்ம காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது சேர்க்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூலாகும். அதனால நீங்க தலையை குனிஞ்சுக்கிட்டே வரணும். அங்க வரும் பொழுது 24ஆம் நம்பர் கேட்டு பாபுல் சலாம், 24ஆம் நம்பர் கேட்டு ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. பாபு சலாம் இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பாங்க, அல் சலாம் கேட்டு இங்கிலீஷ்லயும் போட்டிருப்பாங்க. மொத்தம் ஹரம் ஷெரீஃபுக்கு 99 கேட்டு, அதுல 24ஆம் நம்பர் கேட்டு பாபு சலாம். சஃபா மருவாக்கு நடுவில் வரும். நீங்க பாபு சலாம்னு கேட்கறத விட சஃபா மருவா எங்கன்னு கேட்டா யாரும் சொல்லுவாங்க, அந்த சஃபா மருவாக்கு நடுவுல வரும் பாபு சலாம்ங்கிறது. சஃபா இப்படி மருவா எப்படின்னா ரெண்டுக்கு நடுவுல பாபு சலாம் வரும். அதுக்கு மேல மட்டும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருப்பாங்க, பிரிட்ஜ் வழியா ஹரமுக்குள்ள போற மாதிரி. ஹைர், அந்த வாய்ப்பு கிடைத்தால் பாபு சலாம் வழியா நுழையிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. முதல் உம்ராக்கும் போகும்போது இல்ல, போன வருஷம்லாம் வந்து அடைச்சிட்டாங்க பாபு சலாம். ஏன்னா சஃபா மருவா பெருசாக்குனதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துருந்துச்சு, விடல. இப்ப உம்ராவுக்கு போகும்போது பார்த்தா பாபு சலாம் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஹஜ் நேரத்தில் திறந்திருந்தா பாபு சலாம் வழியா போங்க. நீங்க ஹரம் வாசலே கேட்கலாம், அந்த ஹரம் வாசலே போலீஸ்காரன் நிப்பான், அவன்கிட்ட கேட்டாலே தெரியும் பாபு சலாம் ஓப்பனான்னு கேட்டா அவங்க இல்ல மூடி இருக்கு திறந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. மூடி இருக்குன்னா நீங்க கிட்ட திறந்திருக்குன்னு சொன்னா கிட்டவே பாபு சலாம் வழியா உள்ள போற சுன்னத்துங்க. உள்ள போகும் பொழுது உங்களுடைய தலையை தாழ்த்திக்கிட்டே போய் நேரம் அந்த மத்தாஃபுக்கு வந்து இறங்கிடணும். இப்ப இந்த காபத்துல்லாவுடைய ஷேப் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்.
இந்த வெள்ளை பகுதி இருக்கு பாருங்க, இதுக்கு தான் மத்தாஃப்னு சொல்றது. இந்த காபத்துல்லா பக்கத்துல வெள்ளை தர போட்டிருக்கும். இந்த தர போட்ட பகுதிக்கு தான் தூக்கிட்டு இந்த வெள்ளை தர இருக்குது பாருங்க, இந்த இடத்துக்கு தான் ஃபுல்லா மத்தாஃப்னு சொல்லுவோம். அதான் தவாப் செய்யற இடம். இது நம்ம சின்னதா வச்சிருக்கிறோம், இது பெருசா இருக்கும். இந்த மத்தாஃப் வந்து ஒரு 8 படிக்கட்டு கீழே இறங்கணும். நீங்க ஹரம் வழியா வந்து ஒரு 7-8 படிக்கட்டு கீழே இறங்கின பிறகு அந்த மத்தாஃப் ஆரம்பிக்கும். நீங்க அந்த படிக்கட்டு இறங்குறவர்களும் தலையை தாழ்த்திக்கிட்டே வந்து படிக்கட்டு இறங்கினதுக்கு அப்புறம் காபத்துல்லாவை முழுமையா பார்க்கணும். காபத்துல்லாவே அந்த நேரத்துக்கு அந்த உள்ள வரும்போது ஜன்னல் வழியா கேப் வழியா அப்படிலாம் உத்து பார்க்க கூடாது. முழுமையா தலையை தாழ்த்திக்கிட்டே வந்து மத்தாஃப் உள்ள இறங்கின உடனே இப்ப நேர எதிரில் பாருங்க காபத்துல்லா இப்ப நமக்கு முழுமையா தெரியும். அந்த நேரத்துல நீங்க என்ன துவா செஞ்சாலும் நமக்கு நாக்கு வராதுங்க, அங்க அழுகதான் வரும். முதல்ல காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அங்க அழுகதான் வரும். ஏன்னா அந்த காபத்துல்லால பெரிய வேலைப்பாடு, இங்கேயாவது நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம், இந்த டெக்கரேஷன் அங்க இருக்காது. பெரிய வேலைப்பாடு, பெரிய அற்புதம், வேலைகள் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண கல்லு கட்டணும், அதுக்கு மேல ஒரு கருப்பு போர்வை. ஆனால் அந்த கட்டடத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சியை வச்சிருக்கான்னு சொன்னா, இதை பார்ப்பதற்காகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் ஆசைப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்ப நீங்க இந்த காபத்துல்லா போட்டோல பார்த்திருப்பீங்க, வீடியோல பார்த்திருப்பீங்க, டிவில பார்த்திருப்பீங்க, எல்லாத்திலையும் பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேர்ல போய் முதல்ல பார்க்கும் பொழுது நீங்கள் 1000 விதமாக காபத்துல்லா கற்பனை பண்ணி வச்சிட்டீங்கடா, நீங்கள் பார்க்கும் பொழுது அது 1001வது விதமா இருக்கும். அது 1001வது விதமா இருக்கும். அங்க பார்த்த உடனே உங்களை அறியாமலேயே அங்க உங்களுக்கு அழுகை தான் வரும். அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட என்னென்ன துவா செய்யணும் விரும்புறீங்களோ அந்த துவாக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட அழுது கேளுங்க. அந்த நேரத்துல கேட்கிற துவா உடனடியாக அல்லாஹ்ட்ட கபூல் ஆகும். அதனால போய் நின்றா கொஞ்ச நேரம் துவா செஞ்சா உடனே தவாஃப் ஆரம்பிச்சிடும் இல்லாம, குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் நின்று எவ்வளவுக்கு எவ்வளவு அழுது அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமோ யோசிச்சு 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 கேளுங்க. அல்லாஹ்ட்ட என்னென்ன துவா கேட்க முடியுமோ அத்தனை துவாக்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். இந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தை எழுதி வச்சுங்க, லாஸ்டா கேளுங்க, இடையில என்ன டிஸ்டர்ப் ஆயிடும், நோட் பண்ணி வச்சுங்க, பேப்பர் கொடுங்க. காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது என்னென்ன துவாக்கள் உங்களுக்கு தேவையோ, இங்க ஊர்ல இருந்து போகும்பொழுது உங்களோட நண்பர்கள் எத்தனையோ பேர் சொல்லி அனுப்பிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு அதுக்காண்டி துவா செய்யுங்க ஆஜியார், இதுக்காண்டி துவா செய்யுங்க ஆஜியார், என் குமருக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காண்டி துவா செய்யுங்க, என் கடன் எல்லாம் தீர்றதுக்காண்டி துவா செய்யுங்க, எங்க அம்மா நோய் நீங்கிறதுக்கு துவா செய்யுங்க, எங்க வாப்பாடி என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க இல்லீங்களா. அதெல்லாம் யோசிச்சு 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 துவா செஞ்சுட்டு கடைசி அல்லாஹ்ட்ட துவா செய்ய, யா அல்லாஹ் யார் யார் என்னென்ன நோக்கத்திற்காக எங்கிட்ட துவா செய்ய சொன்னாங்களோ எல்லா நோக்கத்தையும் கபூல் செஞ்சிரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணோம், துவா செஞ்சுட்டு இப்ப நேரா நீங்க இந்த இடத்துக்கு வரணும். இப்படி நீ எந்த காபத்துல்லாஹ் எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி நேரா இந்த இடத்துக்கு வரணும். இதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். இதாவது பாருங்க, இது காபத்துல்லாஹ்வுடைய வாசல். இது வாசல் எப்படின்னு பார்த்து வாசலுக்கு வலது பக்கம் மூலை தான் ஹஜ்ருல் அஸ்வத். இந்த தெரியுது பாருங்க. இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு வருதுன்னு சொன்னா, இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா பாத்தீங்கன்னா அங்க பச்சை லைட் எரியும். இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா அந்த ஹரமுடைய ஜன்னல்கள்ல பச்சை லைட் போட்டிருப்பாங்க. நீங்க எங்க பார்த்தா பச்சை லைட் தெரியும். அந்த பச்சை லைட்டை பார்த்து நீங்க நேரா கரெக்டா இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா வந்துடணும். இங்க வந்த உடனே இங்க இருந்து உங்களுடைய தவாஃப ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல இருந்து உங்களுடைய தவாஃப ஆரம்பிக்கணும். தவாஃப் எப்படி ஆரம்பிக்கணும், இந்த பொசிஷன்ல தான் நிக்கணும். இப்ப நான் நிக்கிறேன் பாருங்க, இதே பொசிஷன்ல, அதாவது காபத்துல்லாஹ் உங்களுடைய இடது பக்கம் இருக்கணும். இப்போ உங்களுடைய இஹ்ராம் என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்போ உங்களுடைய இஹ்ராம் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆண்கள் மட்டும் தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி போட்டிருக்கீங்களா, அந்த இஹ்ராம் அவுத்தரணும். அவுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். உங்களுடைய வலது புஜம் வெளியில தெரியுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும். பெண்களுக்கு எல்லாம் கிடையாது, பெண்கள் ஆஷிஷல் அப்படி, ஆண்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வலது புஜம் உங்களுக்கு வெளியே தெரியுற மாதிரி வலது அக்களுக்கு கீழே, இந்த வலது பக்கத்தினுடைய இந்த அக்களுக்கு கீழே இப்படி இஹ்ராம போட்டுக்கணும். இதுக்கு பேர் இலுத்திபா அப்படின்னு பேர் அரபில. இது போடுறது சுன்னத்து. இந்த மாதிரி ஆண்கள் மட்டும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு உங்களுடைய தவாஃப ஆரம்பிக்கணுங்க. தவாஃப ஆரம்பிக்கும் பொழுது நீ உங்களுடைய இடது பக்கத்திலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல செய்ய வேண்டியது என்ன சொன்னா, வலது கையை நோக்கி காபத்துல அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா வலது கையை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். வலது கையை ஏத்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹஜ்ருல் அஸ்வத் நோக்கி முத்தம் கொடுத்துட்டு தவாஃப ஆரம்பிச்சிடணும். இது ஆண்கள் பெண்கள் எல்லாமே முத்தம் கொடுக்கணும். இப்ப அங்க வந்த உடனே நேரா அப்படியே அட்டென்ஷன் பொசிஷன் நின்று அப்படியே அபவுட் திரும்பி காபத்துல்லாஹ் நோக்கி தக்பீர் கட்டுற மாதிரி தக்பீர், இதெல்லாம் பிதாத். இதெல்லாம் பிதாத். இந்த மாதிரி காரியெல்லாம் செய்யக்கூடாது.
இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத முறை. அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்துல நின்று நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஆக்ஷன் பண்ணி வச்சுங்க, எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அது அதோட பெரிய பாவம். மத்தவங்களை தொந்தரவுப்படுத்துறது அதோட பெரிய பாவம். அதனால நீங்க இந்த கூட்டத்துல நின்றுகிட்டு கரெக்டா நின்றுகிட்டு அப்படிலாம் வச்சல, இங்க வந்த உடனே கரெக்டா நீங்க வந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தவாஃப் ஆரம்பிச்சிடலாம், முடிச்சு. அங்க வந்து நிக்கணும், அட்டென்ஷன் பொசிஷன் நிக்கணும். சில பேர் இப்படி தப்பாலாம் சொல்லி தருவாங்க உங்களுக்கு, இப்படி நிக்கணும் கையை கட்டிக்கிட்டு, அப்புறம் இப்படி திரும்பணும், இப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டுற மாதிரி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும். இதெல்லாம் பித்அத்துகள். இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஹஜ்ல முத்தம் வாய்ப்பு கிடைத்தால் அதுல வாயை வச்சு முத்தம் கொடுங்க, இல்லை என்றா கையால தொட்டு முத்தம் கொடுங்க, இல்லன்னு சொன்னா கையை நீட்டி முத்தம் கொடுங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்து மேல உட்கார்ந்துகிட்டு கையில ஒரு பெரிய தடியை வச்சிருந்தாங்க. அந்த தடியை அப்படியே ஹஜ்ல தொட்டு அந்த தடியை முத்தம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், அந்த ஹஜ்ல முத்தமிடுவதை செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த முறை. இப்படி சலாம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே உங்களுடைய தவாஃப ஆரம்பிச்சிடும். தவாஃப ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு துஆ இருக்குதுங்க. அந்த துஆ நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அல்லாஹும்ம ஈமானம் பிக்க, நீங்க புக் தரது, புக் இருக்குது உங்களுக்கு, புக் தருவோம், சீடியும் தருவோம், சீடியும் இருக்குது. அல்லாஹும்ம ஈமானம் பிக்க வ தஸ்தீகன் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹதிக வ இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த துஆ ஓதி உங்களுடைய தவாஃப ஆரம்பிக்கணும். தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க முதல் சுத்துக்கு இந்த துஆ, இரண்டாவது சுத்துக்கு இந்த துஆ, மூணாவது சுத்துக்கு அப்பலாம் எந்த துஆ ஹதீஸ்ல கிடையாதுங்க. நம்ம அப்படி பார்த்து படிச்சுக்கிட்டே போணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் விளங்காமடி பார்த்து படிச்சுட்டே வருவாங்க. இதுவெல்லாம் முக்கியம். மனநிறைவோட அல்லாஹ்வுடைய முழுமையான சிந்தனையோடு நமக்கு என்னென்ன துஆ தேவை துஆ செஞ்சுட்டே செய்யலாம், தப்பில்லை. நீங்க துஆ செஞ்சுட்டே என்ன பண்ணலாம், அல்லாஹ்ட என்னென்ன துஆ கேட்க நினைக்கிறீங்களோ அது உங்க தமிழ்லயோ உருதுலயோ உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையிலேயே நீங்க துஆ செஞ்சுக்கிட்டு தவாஃப் செய்யலாம். அல்லது உங்களுக்கு என்னென்ன சூரா தெரியுமா, அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹு, குல் ஹுவ ரப்பில் ஃபலக், குல் ஹுவ ரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, சூரத் யாசீன், சூரத் ரஹ்மான், என்ன சூராக்கள் தெரியுமோ அந்த எந்த சூரா தெரிஞ்சாலும் நீங்க ஓதிட்டே தவாஃப் செய்யலாம். அல்லது திக்ர்கள், மூணாங்கலிமா நாலாங்கலிமா இந்த மாதிரி திக்ர்களை செஞ்சு என்ன பண்ணலாம், நீங்க தவாஃப் செய்யலாம். ஆமத்துல என்ன உங்களுக்கு திக்ர்கள் தெரியுமோ சூறாக்கள் தெரியுமோ அது எந்த சுத்துல வேணாலும் ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரே சூறாவையே திரும்ப திரும்ப ஓதலாமா, தப்பு இல்ல. நான் சீரியல் சொல்றப்ப பார்த்திருப்பீங்க, ஒண்ணுமே தெரியலையா என்ன சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட சிறந்த திக்ர் எதுவும் இல்ல அல்லாஹ் இடத்துல, அப்படிதானே? அதனால எதுவுமே எனக்கு தெரியாது ஹஸ்ரத், கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஓதவே தெரியாது ஹஸ்ரத், எனக்கு படிக்கவே தெரியாது, எனக்கு ஒரு சூரா கூட மனப்பாடம் இல்ல, கவலையே வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமா இல்லையா, அதை சொல்லிட்டு தவாஃப் செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய தவாஃபை ரப்பல் ஆலமீன் உயர்தரமான இடத்துல வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இல்ல அவர் வந்து புக்க படிச்சுட்டு என்னென்ன துஆலமோ ஓதனார் ஹஸ்ரத், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னேன் அப்படின்னாக்கா, புக்க படிச்சு ரசூலுல்லாஹ் சொல்லி தராத திக்ர்களை ஓதுவதை விட ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவது மிகச் சிறந்தது. அதனால அந்த திக்ர்களை ஓதிட்டு நீங்க தவாஃப் செய்யணும். இப்ப தவாஃப் இப்படி வரும் பொழுது இது வந்து ஹத்தீம். இந்த இடத்து பாருங்க, லெஃப்ட்ல இது காபத்துல்லாஹ் பக்கத்துல இப்படி யூ ஷேப்ல இருக்கும், இது ஹத்தீம். இங்க ஒரு கேப் இருக்கும், இப்படி பூந்து இந்த பக்கம் வர முடியும், ரெண்டு பக்கம் வாசல் இருக்கும். அவசரத்துல நம்ம ஷார்ட் கட்டா தவாஃப் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இது உள்ள பூந்துடக்கூடாது. இது வந்து காபத்துல்லாஹ்வுடைய ஒரு பகுதி, இது உள்ள பூந்து இப்படி வந்துட்டீங்கன்னா தவாஃப் கூடாம போயிடும். அதனால இது உள்ள கூடாம இப்படி வளைஞ்சிட்டு வரணும், இது வெளியில வரணும். தவாஃப் வெளியில வந்து முதல் மூலை என்னதுங்க, அஜ்ல் அஸ்வத், இது ரெண்டாவது மூலை, இது மூணாவது மூலை இருக்கும், இது மூணாவது மூலை. இது முடிச்சிட்டு நாலாவது மூலை அங்க வருவோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் ருக்னை யமானி. அதான் அஜ்ல் அஸ்வதுக்கு முன்னாடி உள்ள மூலை, இது ருக்னை யமானி. இந்த ருக்னை யமானியுடைய சட்டை இந்த மூலையெல்லாம் தொடக்கூடாது. இது இதெல்லாம் தொட்டு தடவுறது முத்தம் கொடுக்கலாம் இல்ல. அஜ்ல் அஸ்வத் வாய்ப்பு கிடைச்சா வாயை வச்சு முத்தம் கொடுங்க. அது எஹ்ராம்ல இருக்கும், அது வேண்டாம். எஹ்ராம்ல இருக்கும், அங்க ஃபுல்லா அத்தர் தடவி இருப்பாங்க, அதனால டச் பண்ண வேண்டாம். நீங்க ஹஜ்லாம் முடிஞ்சதுக்கு உம்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா தவாஃப் செய்வீங்க இல்லையா, அந்த நேரத்துல வாய்ப்பு கிடைச்சா வாய் தொட்டு முத்தம் கொடுங்க, இல்ல கை தொட்டு முத்தம் கொடுங்க, இல்லனா இஷாரா பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணீங்க. இந்த ருக்னை யமானி என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க தவாஃப் செஞ்சுட்டே வரும்பொழுது இதுல தொடர்ந்து பெரும்பாலும் வாய்ப்பு கிடைக்கும். கூட்டம் சுமாரா கம்மியா தான் இருக்கிற நேரத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுல வந்து கையால தடவுறது மட்டும் சுன்னத்து. இப்படி கையால பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தடவுறது மட்டும் சொன்னா என்ன பண்ணக்கூடாது, முத்தம் கொடுக்கூடாது. கையா முத்தம் கொடுக்கிறதோ இல்ல அதுக்கு நேர பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்றது, தடவுறது மட்டும், கையால தடவுறது மட்டும் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால தடவி மட்டும் இருக்காங்க. அதுவும் இஹ்ராம்ல இருக்கும் வேண்டாம், அதுலயும் அத்தர் பூசி வச்சிருப்பாங்க, இஹ்ராம்ல இருக்கும் வேண்டாம். இப்ப நம்ம இந்த ருக்னை யமானி வந்த உடனே பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னது உடனே இங்க இருந்து இங்க வர்ற வரைக்கும், இந்த இடத்துல ருக்னை யமானில இருந்து இந்த ஹஜ்ல் அஸ்வத் வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இந்த துஆ ஓதிக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துஆ தான் பெரும்பாலும்.
தெரியாட்டா மனப்பாடம் பண்ணீங்க. ரசூலுல்லாஹி சுன்னத்தான துவா இந்த இடத்துல இந்த ருக்னே யமானில இருந்து ஹஜ்ல அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் ஹஜ்ல அஸ்வத் வந்தோனே மறுபடியும் என்ன பண்ணுங்க? கை தூக்கி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் முத்தம் கொடுத்துக்கணும். முத்தம் கொடுத்து மறுபடியும் ஆரம்பிச்சிடணும் ரெண்டாவது ரவுண்டு. இப்போ நீங்க விரலை வச்சு எண்ணிக்கலாம், அல்லது அதுக்குனே மணி வருது மணியை வச்சு எண்ணிக்கலாம், அல்லது கூட வர்ற 2 பேரா செய்றீங்க 3 பேரா செய்றீங்க 2 பேர் சேர்ந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்ப 2 ஆச்சு 3 ஆச்சு மனைவிட்டு சொல்லிக்கலாம் 2 சுத்தாச்சு, ஒருத்தர் மறந்துட்டா ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கிட்டு 7 தவாஃப் முடிச்சாச்சு, 7 சுத்து முடிச்சாச்சு. முடிச்ச உடனே கடைசியா முடிப்போம் இல்லீங்களா, அப்போ பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். 7 சுத்து முடிப்போம் இல்லையா, முடிக்கும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல அந்த பாட்டில் இதான் மக்காம் இப்ராஹிம் வச்சுங்க. காபத்துல்லா வாசலுங்கன்னா இந்த இடத்துல இருக்கு மக்காம் இப்ராஹிம். காபத்துல்லா வாசல்ல மக்காம் இப்ராஹிம். மக்காம் இப்ராஹிம்ங்கிறது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டும் பொழுது ஏறி நின்று கட்டிய கல். அந்த கல்லுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுத்தான்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லா கட்டும் பொழுது காபத்துல்லா ஹைட் கூடன உடனே ஹைட் கூட கூட அந்த கல் என்னாச்சு அப்படியே லிஃப்ட் ஆயிட்டே வந்துச்சு. அந்த கல் அப்படியே ஓய்ந்துகிட்டே வந்துச்சு. நபிஸல்லாஹு சொன்னாங்க, ஹஜ்ருல் அஸ்வது மகாம் இப்ராஹிம் யாக்கூத்தானி மின் யவாகீத்தில் ஜன்னா. ஹஜ்ருல் அஸ்வதும் மகாம் இப்ராஹிமும் சொர்க்கத்திலிருந்து வந்த 2 மரகதங்கள் நபிஸல்லாஹு சொன்னாங்க. அதனால அந்த கல்லு இந்த கல் இதே சொர்க்கத்திலே வந்த கல்லு. அதுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன சொன்னா, ஒத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிமை உங்களுடைய தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனால அந்த தவாஃப் 7 தவாஃப் முடிச்ச உடனே 2 ரக்காத் தொழணும் இல்லையா, அந்த 2 ரக்காத் எங்க தொழணும்? மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல தொழணும். இடம் கிடைச்சா மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல, இல்ல அதுக்கு பின்னாடி, இல்ல அதுக்கு பின்னாடி, இல்ல அது போலீஸ்காரங்க நிக்க விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்குது, எங்க வேணாலும் தொழுதுலாம் தப்பு இல்லை, எங்க வேணாலும் தொழுதுக்கலாம். ஹைர் இந்த தவாஃப் முடிச்ச உடனே மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல வரும் பொழுது ஒத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லா, மக்காம் இப்ராஹிமை உங்களுடைய தொழுகையிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்ங்கிற அந்த சூறாவை ஓதிக்கிட்டே அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வரணும். ஒத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லா, இது அந்த புக்ல இருக்குது எல்லா துவாவும். அதை சொல்லிக்கிட்டே அந்த மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல வரணும். 2 ரக்காத் தொழணும். தொழுவும் பொழுது கவனமா இருக்கணும். நீங்க இஹ்ராம் வந்து இப்படி போட்டீங்க இல்லீங்களா, இப்படி போட்டீங்கல்ல, தொழுவும் பொழுது கவனமா இதை மறைச்சிடணும். இப்படி தொழுவும் என்ன பண்ணிடுங்க, கவனமா மறைச்சிடணும். அப்படியே தொழுதுனா தொழுகை மக்ரூ தஹரீம் ஆயிடும். புஜத்தை காட்டி தொழுவது என்னதுங்க, மக்ரூஹே தஹரீம். அதனால புஜத்தை காட்டிட்டு தொழுவ கூடாது. தொழுவும் பொழுது கவனமா இப்படி மறைச்சிடணும். மறைச்சிட்டு 2 ரக்காத் தொழணும். 2 ரக்காத்து தவாஃபுடைய 2 ரக்காத்தை தொழுகிறேன். அது வாஜிபா சுன்னத்தா முக்கதவா அதெல்லாம் சொன்ன அவசியம் இல்ல. தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி 2 ரக்காத் தொழணும். முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதணும். முதல் ரக்காத்துல என்னங்க, 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதணும். அதனால இந்த 2 சூறாவை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க. பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இந்த சூரா தான் ஓத வேண்டியிருக்கும். அதனால அதே மாதிரி நீங்க இஹ்ராமுக்கு 2 ரக்காத் தொழுதீங்கல்ல, இஹ்ராமுக்காண்டி இஹ்ராம் தொழுகை இஹ்ராம் கண்டு 2 ரக்காத் தொழுதோம் இல்லீங்களா, அதுலயும் முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓது சுன்னத்து. இல்ல தெரியல வேற சூரா ஓதலாம் தப்பு இல்ல, இந்த 2 ஓதுறது சுன்னத்து. அதே மாதிரி தவாஃப்லயும் இந்த தவாஃப் 2 ரக்காத்துலயும் முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூரா ஓதி தொழுதாச்சுங்க. தொழுது முடிச்ச பிறகு இப்பவும் நம்ம என்னென்ன துவாக்கள் கேட்கணுமோ அல்லாஹ்ட்ட துவாக்கள் கேட்கணும். என்னென்ன துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட அழுது துவாக்கள் கேட்கணும். துவா கேட்டு முடிச்ச பிறகு இப்ப நாம பாத்தீங்கன்னா இங்க இந்த ஹஜ்ல் அஸ்வத் இருக்குது, இங்க மக்காம் இப்ராஹிம் இருக்குது. தொழுத உடனே வலது பக்கம் பாருங்க, அந்த பச்சை லைட் போட்டு சொல்லுவீங்களா, அந்த பச்சை லைட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அல் சஃபா கேட்னு போட்டிருக்கும். நிறைய பேர் அங்க வந்து குறிப்பா பிரைவேட்ல வர்றவங்க ஒரு கைடோட பண்ணுவாங்க, சொல்லி தந்துருவாங்க. ஹஜ் கமிட்டில வர்றவங்க பாவம் நிறைய பேர் அங்க தடமாறுவாங்க, சஃபா மர்வா எப்படி போறதுங்க எப்படி போறதுன்னு தடமாறுவாங்க. அதனால தடமாற்றமே வேண்டாம். நீங்க இப்படி வந்தீங்கன்னா நேரா அங்க அல் சஃபா கேட்னு போட்டிருக்கோம், அங்கே அப்படி நேரா போனீங்கன்னா சஃபா வந்துடும். சஃபா மலை இருந்துச்சு, போன வருஷம் வரல நல்லா குட்டி மலை இருந்துச்சு, சஃபா மலை. அதுக்கு மேலாம் ஏறி துவா செஞ்சோம். இந்த வருஷம் மலையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதாவது ஹஜ்ஜை எவ்வளவு தூரம் தாமதப்படுத்திட்டே போறீங்களோ அவ்வளவு தூரம் ஹஜ் செயற்கையா மாறிக்கிட்டே போகும். நான் 97 முதல்ல ஹஜ் செய்யும் பொழுது ஜம்சம் கிணறே இருந்துச்சு. ஜம்சம் கிணறு உள்ள அப்படி கீழே இறங்கி போய் நாங்க போய் அங்க போய் தண்ணி குடிப்போம். அதுக்கு முன்னாடி போயிட்டு சொன்னாங்க 86ல போனோம்னா சொன்னாங்க கிணத்துல நாங்க வாளியால அள்ளி குடிச்சோம் அப்படின்னாங்க. நாங்க போகலாம் பைப் வச்சுட்டாங்க, கிணறு கிட்ட போக முடியாது, ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி போவோம். அது 86ல போனோம்னா வாளியாலே அள்ளி குடிச்சிருக்கோம் நாங்க. இப்ப அந்த கிணறு எங்க இருக்குன்னு உங்களுக்கு கண்ணுல பார்க்க முடியாது, ட்ரம்ல நெருப்பி வச்சிருப்பாங்க, நீ குடிச்சிக்க வேண்டியதுதான். ஜம்சம் தான்
ட்ரம்ல வச்சிருப்பாங்க, குடிச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி போன வருஷம் வரலும் சஃபா மலையே இருந்துச்சு. குட்டி இவ்வளவு ஹைட்ல இருக்கும், நம்ம மக்காப்பள்ளி ஹைட் இருக்கும், இந்த சீலிங் ஹைட்டு. நம்ம மேல ஏறி உட்கார்ந்து காபத்துல முன்னாடி துவா செய்வோம். ஆம்பளைங்க பொம்பளை எல்லாரும் ஏறுவாங்க அந்த மலைக்கு மேல, ஏறி உட்கார்ந்து துவா செய்வோம். இப்ப அந்த மலையே தூக்கிவிட்டு ஒரு சின்ன ஒரு இந்த இவ்வளவு உயரத்துக்கு ஒரு சின்ன மேடு மாதிரி வச்சிருக்காங்க அடையாளத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தப்பு இல்ல, கூட்ட நெரிசல் அப்படி அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு இடம் தேவைப்படுது. இடம் எங்க போவாங்க? காபத்துல சரி மக்கள் ரொம்ப ஓவர் கூட்டமாயி போச்சுப்பா, இந்த வருஷம் ஹஜ்ஜ பூரா டெல்லியில வச்சுக்க முடியுமா? அங்கதான் வச்சாகணும். அப்ப அதே இடத்த சமாளித்தாகணும். அதனால அவங்க எவ்வளவு அகலப்படுத்தணும் அகலப்படுத்திட்டே போறாங்க. அங்க அந்த சஃபா கிட்ட துவா செஞ்சு முடிச்ச பிறகு சஃபாவில இருந்து உங்களுடைய சைய ஆரம்பிக்கணும், தொங்கோடத்தை ஆரம்பிக்கணும். தொங்கோடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த காபத்துலா இருந்து வந்த உடனே ஜம்சம் ட்ரம் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம். நல்ல வயிறு நிறைய ஜம்சம் குடிக்கணும், வயிறு நிறைய ஜம்சம் குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜம்சம் எந்த நியத்தில் குடிக்கப்படுகிறதோ அந்த நியத்து கபூலாகும். மாஉ ஜம்சம லிமா ஷுரிப, ஜம்சம் எந்த நியத்திலே என்ன துவா செஞ்சு நீ குடிக்கிறீங்களோ அந்த துவா கபூலாகுங்கறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்னென்ன ஆசைகள் அந்த துவாகளா அல்லாஹ்ட்ட கேட்கணும், கேட்டுட்டு ஜம்சம் குடிக்கணும். அதனால ஜம்சம் குடிக்கும் பொழுது எழுச்சி நின்று குடிக்கணும், தொப்பியை கழுவி குடிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நல்ல மனநிறைவோடு துவா செஞ்சு குடிக்கணும். நல்ல ஜம்சம் கையில வச்சுக்கங்க, என்னென்ன ஆசைகள் எல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, மடமடமனு கேட்டு அப்புறம் வயிறு நிறைய குடிங்க. அங்க ஐஸ் வச்ச ஜம்சம் தனியா இருக்கும், ஐஸ் இல்லாத ப்ளூ கலர்ல எழுதிருக்கும், கைர முபர்ரத் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். ஐஸ் தண்ணி வேணாங்கிறவங்க அந்த ஐஸ் தண்ணி ஐஸ் இல்லாத ஜம்சம் தாராளமா குடிங்க. எது குடிச்சாலும் வயிறு நிறைய குடிங்க. ஏன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முனாஃபிக்குகள் ஜம்சமை குடிப்பார்கள் தேவைக்காக. என்னாச்சு? முனாஃபிக்குகள் ஜம்சமை குடிப்பாங்க தேவைக்காக. தேவைக்கானா இப்ப எனக்கு தாகமா இருக்குது, நான் எவ்வளவு தண்ணி குடிப்பேன்? தாகம் தீர்ற வரையும் குடிப்பேன். ஒரு டம்ளர் தாகம் தீர்ந்தா ஒரு டம்ளர் முடிச்சிருவேன், ஒன்றரை டம்ளர் ஒன்றரை முடிச்சிடும், அவ்வளவுதானே. அப்ப தேவைக்காண்டி குடிக்கிறது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜம்சமை தேவைக்காண்டி குடிக்காதீங்க, தாகம் தீர்றதுக்காண்டி குடிக்காதீங்க. தாகம் இருக்குதோ இல்லையோ, தாகம் தீருதோ இல்லையோ, வயிறு முட்டை குடிங்க ஜம்சமை, வயிறு முட்டை குடிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக்குகள் ஜம்சமை தேவைக்காக குடிப்பார்கள், மூமின்கள் தேவைக்கு அதிகமாக குடிப்பார்கள். அப்ப நாம ஜம்சம் என்ன பண்ண எவ்வளவு முடியுமோ 5 கிளாஸ் 6 கிளாஸ் 8 கிளாஸ் 10 கிளாஸ் எவ்வளவு முடியுமோ ஜம்சம் குடிக்கணும், வயிறு நிறைய குடிக்கணும் ஜம்சம். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் அஜிக்கு போயிட்டு வரவங்க அவுன்ஸ் கணக்கு தான் ஜம்சம் கொடுப்பாங்க நமக்கு, அல்ல சில இடங்களில் கலப்பட ஜம்சம் கொடுப்பாங்க. ஒரு கேன் ஜம்சம்ல ஒரு 2 ட்ரம் தண்ணியை கலந்து எல்லாத்துக்கும் ஜம்சம் கொடுப்பாங்க. ஆனா அங்க ஒரிஜினல் ஜம்சம் தேவையான அளவுக்கு எவ்வளவு வேணுமா குடிக்கலாம். அதனால அங்க அதிகமா ஜம்சம் தான் குடிங்க. குறிப்பா பிரைவேட் டூர்ல போறவங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, முடிஞ்சவள அதை அவாய்ட் பண்ணுங்க. சில ஆஜிகள் பெரிய வேதனை என்னக்கா, மினரல் வாட்டர் தான் வேணும்னு அங்க வந்து சண்டை போடுவாங்க, எங்களுக்கு மினரல் வாட்டர் தாங்க சார் அப்படிங்குவாங்க. மினரல் வாட்டர் எங்க வேணாலும் குடிக்கலாங்க, ஜம்சமையே குடிங்க. அங்க சளி பிடிக்காது, உங்களுடைய சுகருக்கு நல்ல மருந்தா இருக்கும். யா அல்லாஹ் என் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஜம்சம் குடிங்க, இன்ஷாஅல்லாஹ் சுகர் கண்ட்ரோல் ஆகும். யா அல்லாஹ் என் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணலாம், துவாசி துவா ஜம்சம் குடிங்க, பிரஷர் கண்ட்ரோல் ஆகும். ஜம்சமை விட தலை சிறந்த மருந்து உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லல, எந்த ஆலிம்சா அஜர சொல்ல, அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் ஜம்சம் தண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க, இதை விட மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இல்ல ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லுவாங்க, நீ எந்த நோய்க்கு வேணாலும் இதுல ஷிஃபா இருக்குன்னு சொல்லுவாங்களா? அதனால எந்த நோய் இருந்தாலும் சரி, மூட்டு வலி, முதுகு வலி, கை வலி, கால் வலி, எங்க முடியாதவங்களாம் பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என் கூட ஒரு ஆஜி வந்திருந்தாங்க, 64 வயசு. எங்க குரூப்லயே அதிகமா தவாப் செஞ்சாரு அவர் தான். 350 தவாப் செய்வார், மொத்தம் 350 400 தவாப் செஞ்சாரு. காலையில தஹஜ்ஜுதுக்கு போனாருனாக்கா, நாஸ்டாக்கு வர மாட்டாரு, டிஃபனுக்கு வர மாட்டாரு, 12 மணிக்கு வருவாரு வீட்டுக்கு, ரூமுக்கு வருவாரு, குளிப்பாரு, ஏதாவது டிஃபன் இருந்தா சாப்பிடுவாரு, இல்லைன்னா ஏதாவது டீயை குடிச்சிட்டு மறுபடியும் ஓடி போயிடுவாரு. போயிட்டு 3 மணிக்கு வருவாரு. 3 மணிக்கு வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் தூங்குவாரு. எது சொல்றேன்டா, அவருடைய ஷெட்யூல பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரூம்ல இருப்பாரு, மீதி 18 மணி நேரம் 20 நேரம் ஹரம்ல தான் இருப்பாரு. ஒரு தடவை நாங்க தவாப் செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு, அவர் பேர் ஷராப் பாய், போதும் ஏன் தவாப் செஞ்சுக்கிட்டு போங்க, போய் வீட்டு ரூம்ல சாப்பிட போங்க, உடனே பாருங்க அப்படின்னா அந்த போறான் பாருங்க, கருப்பு தலைப்பா கட்டிக்கிட்டு, எனக்கு முன்னாடியே தஹஜ்ஜுதுல வந்தான், இது வரல அவன் போவே இல்லை, அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்படிங்குவாரு. காட்டுவார், அதான் போறான் பாருங்க, எனக்கு முன்னாடியே வந்தான் தஹஜ்ஜுதுல, அவன் இன்னும் போகாம தவாப் செஞ்சுட்டு இருக்கான், நான் மட்டும் எப்படி போறது, அதனால அவன் போறானான்னு பாத்துட்டு இருக்கிறேன், அவன் போனப்பதான் நான் ரூமுக்கு வருவேன் அப்படிங்குவாரு. அந்த மாதிரி அது ஆர்வம், அந்த மாதிரி ஆர்வம். அவர் வயசாளி ஆசிரியர் கடந்தா மூட்டு வலி வந்துடும், முதுகுலி வந்துடும் நினைச்சீங்கன்னா மூட்டு வலி முதுகு வரத்தான் செய்யும். அவட கேப்ப எப்படிங்க நடக்கிறீங்கடா, ஒரு தவாப் செய்வேன், கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி தான் நேரம் வருவேன், நல்ல 4 டம்ளர் ஜம்சம் குடிப்பேன், உடனே போய் தவாப் செய்ய ஆரம்பிச்சிருவேன்.
அதனால ஜம்சம மாதிரி ஒரு பெரிய பரக்கத்தான தண்ணி அங்க எதுவும் கிடையாது. அதனால உங்களுக்கு மினரல் வாட்டர் இருந்தாலும் கூட நீங்க உங்களுக்கு பையில ஒரு பாட்டில் கிட்ட வச்சுக்கங்க, பேக் வச்சுக்கங்க. அந்த பேக் வச்சுட்டு ஹரத்துக்கு போகும்போதெல்லாம் போங்க, தண்ணி பிடிச்சிட்டு வந்துருங்க. ரூம்ல இருந்தா கூட ஜம்சம் பிடிச்சிட்டு வந்து ரூம்ல வச்சு ஜம்சம் குடிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமானது, மிக மிக புண்ணியமான தண்ணீரும் கூட. அந்த ஜம்சம் குடிச்சிட்டு இப்ப நீங்க சஃபா மர்வால செய்ய ஆரம்பிக்கணும். சஃபா மர்வால செய்ய ஆரம்பிக்கணும். ஜம்சம் வெறும் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். இப்ப நீங்க சஃபா மர்வால சை செய்ய ஆரம்பிக்க போறீங்க. சஃபா மர்வா ஆரம்பிக்கும் பொழுது சஃபா மலையிலிருந்து உங்களுடைய சைய ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அது துஆ இல்ல, குர்ஆன் ஆயத்து. நப்தஉ பிமா பத அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் யதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் அப்படிங்கிறது அந்த குர்ஆன் ஆயத்து. இதே அந்த புக்ல உங்களுக்கு போட்டிருக்கிறோம், நீங்க பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த துஆவுடைய இந்த ஆயத்துடைய பொருளை அந்த புக்கிலே போட்டிருக்கிறோம். இந்த துஆ, இந்த ஆயத்தை ஓதிட்டு தான் சஃபாவங்க ஆரம்பிக்கணும், செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல சஃபா நல்லா துஆ செஞ்சிடணும். துஆ செஞ்சுட்டு இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் பொழுது அதிகமாக சஃபா மர்வால ஓத வேண்டிய திக்ர் என்னவென்றால் 4 கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர தான் 4 கலிமாவை தான் அதிகமா ஓதணும். அதோட சேர்த்து நம்ம பெருநாளைக்கு ஓதுவோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுண்டா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இந்த பெருநாள்ல திக்ர்ல ஓதுவோம் பாருங்க, தக்பீர்ல. இது தெரிஞ்சா இதுவும் ஓதிக்கலாம். அதிகமா ஓத வேண்டிய 4 கலிமா ஓதிக்கிட்டே நீங்க உங்களுடைய சைய ஆரம்பிச்சிடணும், நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்ச கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பச்சை லைட் இப்படி ஆர்ச் மாதிரி போட்டிருக்கும், பச்சை லைட். அந்த பச்சை லைட் வந்த உடனே ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமா ஓடணும். ஆண்கள் மட்டும், பெண்கள் இல்ல, ஆண்கள் மட்டும் என்ன பண்ணணும், வேகமா ஓடணும். ஹஜ்ரத் என் மனைவியோட தவாப் செய்யும்போது என் மனைவி கையை விட்டு நான் மட்டும் ஓடனா என்ன மனைவி விட்டு ஓட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்பீடா நடக்கட்டும், நீங்க கொஞ்சம் மெதுவா ஓடணும். ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடக்கூடாது, கொஞ்சம் மெதுவா ஓடுற மாதிரி ஓடணும். இல்ல நீங்க அந்த அந்த பச்சை லைட் வந்த உடனே அங்க போய் கொஞ்சம் நிக்கலாம், அவங்க வரவங்க வெயிட் பண்ணலாம், தப்பு இல்ல. ஏதோ ஒரு வகையில ஆண்கள் மட்டும் கொஞ்சம் மெதுவா ஓடணும். ஓடி பச்சை லைட்டுங்கிறது ஒரு என்ன ஒரு 500 அடி இருக்கும், 500 அடி தூரம். அந்த கேப்ல மட்டும் கொஞ்சம் ஓடணும் ஆண்கள். அந்த அடுத்த பச்சை லைட் வந்த உடனே ஓட்டத்தை நிறுத்திட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்க ஆரம்பிச்சா நீங்க அப்படியே திக்ர் ஓதிக்கிட்டே போனீங்கன்னா நேரம் மருவாக்கு வந்துருவீங்க. மருவாக்கு வந்துருங்க. சஃபால இருந்து மருவா கிட்டத்தட்ட 495 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட எவ்வளவுங்க, 1/2 கிலோமீட்டர் சஃபால இருந்து மருவா. அந்த மருவா கிட்ட போனோம்னா அது ஒரு மேடாகும், மருவா ஒரு மேடு மாதிரி போகும். அந்த மேட்டு மேல நின்றுக்கிட்டு கிப்லாவை முன்னோக்கி துவா செய்யணும். அங்க எல்லாம் துவா செஞ்சுட்டு கிப்லா முன்னோக்கி. எப்படி அது கிப்லா எப்படி கண்டுபிடிக்கிறது, குழப்பம்லாம் வேண்டாம். கிப்லா முன்னோக்கி எல்லாம் துவா செஞ்சுட்டு நம்ம ரெண்டு கிப்லா முன்னோக்கி துவா செஞ்சுட்டு அங்கே இருந்து மறுபடியும் வரணும். எங்க வரணும், சஃபாக்கு. இப்ப நம்ம சஃபால இருந்து மருவாக்கு போயிட்டு மருவால இருந்து சஃபாக்கு வந்துட்டோம். இப்ப எத்தனை ரவுண்ட் ஆயிருது, 2. 1 இல்ல, எத்தனை, இங்க இருந்து போறது 1, அங்க இருந்து வர்றது 2, திரும்ப இங்க இருந்து போறது 3, வர்றது 4, போறது வர்றது போறது 7. எங்க முடியும் அப்போ, மறுவாழ முடியும். மறுவாழ முடிஞ்ச உடனே அல்லாட்ட அழுதல துவா செஞ்சு முடிச்சுட்டு நாம வந்தீங்கன்னா மறுவாக்கு பக்கத்துல வெளியில வந்தீங்கன்னா நிறைய பாபர் ஷாப் வரிசையா இருக்கும். போய் ஆண்களா இருந்தா மொட்டை அடிச்சுக்கணும், பெண்களா இருந்தா அவங்களுடைய தலை முடி நுனிய விரல்ல சுத்தி ஒரு கத்திரிக்கோலை வச்சு சின்னதா கட் பண்ணிக்கணும். இப்ப என்ன முடிஞ்சுங்க, உங்களுக்கு எஹ்ராம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய எஹ்ராம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய உம்ராவும் பூர்த்தி ஆயிடுச்சு, முழுமையான உம்ரா ஆயிப்போச்சு. இப்ப நீங்க அதுக்கப்புறம் எஹ்ராம் அவுத்துட்டு, அப்படிங்களா ஹஸ்ரத் எஹ்ராம்ல இருக்க நல்ல வேலைப்பா, ரொம்ப பயபக்தியா இருந்தேன், அவுத்தாச்சா இது எல்லாத்தையும் அவுத்து விடலாம் அப்படின்னு அவுத்து விட கூடாது. அவுத்தது எஹ்ராம மட்டும்தான், ஷைத்தானே இல்ல, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
சரி, எஹ்ராம் அவுத்த பிறகு இப்ப நம்ம ஹஜ்ஜி வரைக்கும் ஃப்ரீ தான். ஹஜ்ஜி வரைக்கும் என்னதாங்க? ஃப்ரீ தான். என்ன பண்ணலாம் ஹஜ்ரத்? இப்ப ஹஜ்ஜி வரல நீங்க செய்ய வேண்டிய அமல், முக்கியமான அமல் 2 அமல். ஹஜ்ஜி வரல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா 2 அமல். ஒன்னு, 5 வேளை தொழுகையும் ஹரமிலே தொழ வேண்டும். இல்ல எங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்குது, பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, எங்களை அஜியால கொண்டு போட்டாங்க ஹஜ் கமிட்டில, அது கீழே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இல்ல, முடிஞ்ச வரையிலும் 5 வேளை தொழுகை எங்க தொழணுங்க? ஹரம்ல தொழுவதுதான் நன்மை. உங்க ரூமு கிட்டயோ வீட்டுக்கிட்டயோ தொழுதுக்கிட்டீங்கன்னா தொழுக கூடிடும். அதே ஒரு மக்கா பள்ளியில தொழுற மாதிரி, ஒரு மதீனா பள்ளியில தொழுற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு பள்ளியாசல தொழுற மாதிரி, அவ்வளவுதான். ஹரம்ல தொழுது நன்மை கிடைக்காது. புனித ஹரம் ஷரீஃப்ல தொழுறதுதான் 1 ரக்காத் தொழுவது 1,00,000 ரக்காத் தொழுது நன்மை. அந்த ஹரம் ஷரீஃபுக்கு நடந்து போறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு போறது, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1,00,000 ஸ்டெப் எடுத்து வச்ச நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாதாரணமாவே சொல்றாங்க, சாதாரண பள்ளிவாசலுக்கு நீங்க தொழுவதுக்காக வீட்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்கடா, வீட்ல ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்தீங்கடா, நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை அழித்து ஒரு நன்மையை எழுதி சொர்க்கத்தின் ஒரு தரஜாவை கூட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது சாதாரண பள்ளிக்கு, நம்ம முஹல்லா பள்ளிக்கு, ஹரமுடைய பள்ளிக்கு நம்ம ரூம்ல ஒளி செஞ்சுட்டு போனோம்டா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1,00,000 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான், 1,00,000 பாவங்களை அழிக்கின்றான், சொர்க்கத்தினுடைய 1,00,000 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அதனால நீங்க ஒரு வக்து கூட ரூம தொழக்கூடாதுங்க, ஹரம்ல தான் தொழணும். 2வது, எந்த காரணம் கொண்டும் புனித மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை விடக்கூடாது. தஹஜ்ஜுத் தொழுகை விடக்கூடாது. தஹஜ்ஜுத் என்பது உலகத்திலேயே தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லப்படும் பள்ளி அதுதான். காபத்துல்லாவும் மஸ்ஜித் நபவியும் தான். காபத்துல்லா மஸ்ஜித் நபவி மட்டும் தான் தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லப்படக்கூடிய பள்ளி வருஷம் பூரா. அப்படி வருஷம் பூரா தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லும் பொழுது அங்கே நாம் தஹஜ்ஜுதை தொழுவதற்கு மறந்து விடக்கூடாது. தஹஜ்ஜுதுக்கே நம்ம ஹரமுக்கு போயிடணும். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு துஆக்கள் செஞ்சுட்டு அங்க உட்கார்ந்து நீங்க குர்ஆன் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, தவாப் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. மொத்தத்தில் 2 காரியங்கள். முதல் காரியம் 5 வேளை தொழுகை பேணுதலா ஹரம்ல தொழுவது, தஹஜ்ஜுத் தொழுவது முதல் காரியம். 2வது காரியம், அதிகமா தவாப் செய்யணும். தவாஃப் 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 தாங்க. உலகத்தில் வேற எங்கேயுமே செய்ய முடியாத அமலே தாங்க தவாஃப். ஒண்ணுதான். குர்ஆன் எங்க வேணாலும் ஓதலாம், திக்ர் எங்க வேணாலும் செய்யலாம், தொழுவது எங்க வேணாலும் தொழலாம். ஆனா தவாஃப், ஹசரத் நான் மக்காவுக்கு போன ஹசரத், அங்க தவாஃப் செய்ய ஆசைப்பட்டேன், ஏன்னா தவாஃபுடைய மகத்துவம் எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதனால காபத்துல்லாஹ்ல தவாஃப் செய்யல. ஊருக்கு வந்த பிறகுதான் அடடா தவாஃப் எவ்வளவு புனிதமான காரியமா அப்படின்னு நினைச்சேன், எனக்கு காபத்துல்லாஹ்ல தவாஃப் செய்ய முடியாது, அதனால இனிமே நான் வாரம் போய் ஹசரத் மவுண்ட் ரோட் தர்காவை தவாஃப் செய்யறேன்டாக்கா செய்ய முடியுமா? இல்ல அது மக்கால உள்ள காபத்துல்லா, அதுக்கு பதிலா மக்கா பள்ளியை தவாஃப் செய்யறேன் அப்படின்னா தவாஃப் செய்ய முடியுமா? உலகத்துல வேற எங்கேயுமே செய்ய முடியாது அந்த அமலை. உலகத்திலே செய்ய முடிஞ்ச ஒரே அமல் எது மட்டும்தான்? காபத்துல்லா மட்டும்தான். அதனால காபத்துல்லாவிலே அதிகமா தவாஃப் செய்யுங்க. ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாளைக்கு வயசானவங்க கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தவாஃப்னு கணக்கு வச்சுக்கங்க. சாரி 10 தவாஃப்னு சொல்லி ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு 2 தவாஃப். அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி ஒரு தவாஃப், பின்னாடி ஒரு தவாஃப். எப்படி முன் சுன்னத் பின் சுன்னத் தொழுறோம்ல, அதே மாதிரி முன்னாடி ஒரு தவாஃப் பின்னாடி தவாஃப் கணக்கு வச்சுங்க. ஒரு வக்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆச்சு? 10 தவாஃப். நீ 20 நாள் மக்கால தங்குனீங்கடா, தாராளமா 200 தவாஃப் செய்யலாம். வயசானவங்க, முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, முட்டு வலி உள்ளவங்க, அவங்களுக்கு மினிமம் கேட்டகரி எவ்வளவு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் தாஃப ஹாதல் பைத 50 தவாஃபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் அல்லாஹ்வுடைய இந்த காபத்துல்லாவை குறைந்தது 50 தவாஃப் செய்வார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால எனக்கு நடக்கவே முடியாது, நான் வீல் சேர் கேஸ் அப்படிங்கிற ஆளு கூட வீல் சேர்ல உட்கார்ந்தாவது யாரையாவது தள்ள வச்சாவது குறைஞ்சது ஒரு 50 தவாஃப் செஞ்சிருந்தாங்க. மினிமம் 50 தவாஃப். நீ தைக்கலாம் மாஷா அல்லாஹ் எல்லாரும் 50 தவாஃப் மினிமம். வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 40-50 வயசு கீழே உள்ளவங்களா இருந்தா அவங்க எத்தனை தவாஃப் செய்யலாம்? 200 தவாஃப் செய்யலாம், தாராளமா செய்யலாம். அதனால அதை நியத்து வைங்க. இல்ல சார் அது போன புதுசுல விசுக்குன்னு செஞ்சேன், அப்புறம் பார்த்தா ரொம்ப ஓவர் கூட்டம் ஆகி போச்சு, காலை மிதிக்கிறாங்க சார், அதுக்கு என்ன பண்ண முடியும்? மிதிக்கத்தான் செய்வாங்க காலை. அதுக்காக நம்ம விஐபியா நம்ம வந்தோம் எல்லாம் நவுந்து போங்க விஐபி வரான்னு சொல்றதுக்கு, விஐபியில அப்படிதான் வாபிச்சிடறாங்க, மிதி வாங்கிட்டு தான். அதனால அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொழும் பொழுது அத்தஹியாத்துல வலது காலை இப்படி நல்லா வளைச்சு வையின்றாங்க, வலது காலை இப்படி நல்லா வளைச்சு வையினாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னா தொழுத உடனே யார சொல்ல ரொம்ப வலிக்குது யார சொல்லாண்டாங்க. அப்ப ஆயிஷா சொன்னாங்க அஜ்ருக்கி அலா கத்ரி நஸபிக்கி, உனக்கு எவ்வளவு சிரமமோ அவ்வளவுதான் நன்மை அப்படினாங்க. எவ்வளவு சிரமமோ அவ்வளவுதான் நன்மை. நோ பெயின் நோ கெயின். சிரமம் இல்லாட்டா லாபம் கிடையாது. கால் வலி கால மிதிக்கிறாங்க இடிக்கிறாங்க, என்ன இடி இடிக்கிறானுங்க ஹஸ்ரத், அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு வயசான காலத்துல வந்தா சின்ன வயசுல வந்து இடி வாங்குற மாதிரி. அதனால அதெல்லாம் ஒரு பொருட்படுத்த கூடாது. தவாஃப் தவாஃப் தவாஃப். இதுல நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கீங்க, உங்களுக்கு நோட் பண்ணி வச்சீங்க, லாஸ்டா கேளுங்க. எந்த சமயம் நோட் பண்ணி வச்சீங்க? இன்னைக்கு இடையில சொல்லிட்டீங்கடா, எனக்கு அந்த ஃப்ளோ விட்டு போயிடும், ஏதாவது விஷயத்தை மறந்துடுவேன். அதனால நோட் பண்ணி வச்சுங்க, பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா நோட் பண்ணி வச்சுங்க, லாஸ்டா கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். எல்லா வாரமும் சொல்றேன், கேள்வி பதில்களை 2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கோம் மதியானத்துக்கு மேல. அதுல உங்க சந்தேகங்களை பூரா கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீங்க நோட் பண்ணி வச்சீங்க என்னன்னு சொன்னா, உங்களுடைய 24 மணி நேரத்துல ஹரம்ல கழியக்கூடிய நேரம் எவ்வளவு, உங்களுடைய ரூம்ல கழிகிற நேரம் எவ்வளவு, உங்களுடைய கடை வீதியில கழிகிற நேரம் எவ்வளவு, மூணையும் கணக்கு பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஹாஜிகள் இங்க இருந்து காபத்துல்லா தவாஃப் செய்யறதுக்கு பதிலாக கடை வீதியை போய் தவாஃப் செய்றாங்க. அந்த ஜாமான் வாங்கணும் இந்த ஜாமான், அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் எல்லா ஜாமானும் இந்தியால கிடைக்குது. அங்க கிடைக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் சைனா ஐட்டம். நான் சொல்லுவேன் ஹாஜிகள்ட்ட, ஹாஜிகளே இங்க மக்கால இருக்கிற ஐட்டங்கள்ல காபத்துல்லாவையும் ஜம்சமையும் தவிர மத்த எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்குவேன். காபத்துல்லா ஜம்சம் தான் ஒரிஜினல், மத்த எல்லாமே டூப்ளிகேட் ஐட்டம். நீங்க வாங்கிட்டு ரூமுக்கு வரதுல உடஞ்சு போயிடும். அதனால இதுக்கு அங்கேயே சல்லி சமந்துக்கிட்டு இங்கே மெட்ராஸ்ல இந்தியால எல்லா பொருளும் கிடைக்குது. மக்கள் எல்லா பொருளும் முசல்லா முதல் கொண்டு சைனால மேட் பண்ணி வருது. முசல்லா முதல் கொண்டு தஸ்மீ பண்ணி மேட் இன் சைனா. எதுல பார்த்தாலும் மேட் இன் சைனா மேட் இன் சைனா மேட் இன் சைனா, சைனா பொருள் இங்கே நம்ம ஊர்லயே கிடைக்குது. ஏன் நம்ம கடை வீதி சுத்துவானே, என்ன தேவை கடையில சுத்துறதுக்கு? அதனால கடை வீதிகளில் தவாஃப் செய்வதை நிறுத்திவிட்டு காபத்துல்லாவை தவாஃப் செய்வோம். அதனால நோட் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு ஹரம்ல எத்தனை மணி நேரம், ஃபஜ்ருக்கு எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்தேன், லோஹருக்கு எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்தேன், அசருக்கு எத்தனை மணிக்கு போனா எத்தனை மணிக்கு வந்தேன், இப்படி ஒவ்வொருத்தையும் எத்தனை மணிக்கு, இடையில எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு வெளியே வந்தேன், இதை பூரா நோட் பண்ணி கணக்கு பண்ணீங்கடா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்தை விட அதிகமாக உங்களுடைய நேரம் ஹரம்லே கழிந்தால் உங்களுடைய ஹஜ் மப்ரூர் இன்ஷா அல்லாஹ். 12 மணி நேரத்தை விட அதிகமாக நம்முடைய ரூம்களிலேயோ நம்முடைய ஹோட்டல்களிலேயோ அல்லது நம்முடைய கடை வீதியில கலைஞ்சா அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தான் கபூல் செய்யணும். ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்க தவாஃப் செய்ய முடியலையா, எந்த அளவுக்கு நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கஅபத்துல்லாஹ்விலே ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகள் இறங்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 120 ரஹமத் இறங்குது. 60 ரஹமத்துகள் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, 60 ரஹமத்துகள் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, 40 ரஹமத்துகள் தொழக்கூடியவர்களுக்கு, 20 ரஹமத்துகள் ஒண்ணுமே இல்லாம காபத்துல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க முட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, தொழுவ தெரியாது, சும்மா உட்கார்ந்து காபத்துல பார்த்துட்டு இருங்க. எத்தனையோ தூண்டுறது, ஆயிரக்கணக்கான தூணு, ஏதாவது ஒரு தூணு காபத்துல நல்லா தெரியற மாதிரி நல்ல வியூல உட்கார்ந்துட்டு காபத்துல சாஞ்சு உட்கார்ந்துருங்க. நல்ல எங்கேயாவது போகும்போது ஒரு முசல்லா கொண்டு போங்க, தேவைப்படாத தலவாணி கொண்டு போங்க, நல்ல அழகா சாஞ்சு உட்கார்ந்துட்டு காபத்துலாவே பார்த்துக்கிட்டு இருங்க. சுப்ஹானல்லாஹ், அதுக்கே உங்களுக்கு 20 ரஹமத்து கிடைக்குது ஒரு நாளைக்கு. அதனால ரூம்கள்ல கடந்து தூங்குறது, ரூம்கள்ல கடந்து அரட்டை அடிக்கிறது, சாப்பிட்டு குறிப்பா இந்த தனியார் நிறுவனங்கள்ல போறாங்க பாருங்க, ஹஜ் கேம்ல போறவங்களா அவங்களே சமைச்சுக்கிறனால கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. இந்த தனியார்ல போறவங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு போடுறாங்க. எந்த நியத்துல போடுறாங்க? ஆஜிகள் நல்ல அமல்ச்சிங்கிறதுக்காண்டி. ஆனா அந்த ஆஜிகள் என்ன பண்றதுனா நல்ல சாப்பிட்டு நல்ல குரட்டோட தூங்குறது, நல்ல அருமையான ஏசி ரூம், நல்ல 1.5 அடி உயரத்து குஷன் பெட், நல்ல சாப்பாடு, நல்ல தூங்குறது. என்ன பிரயோஜனம்? சாப்பாடு போடுறது எதுக்குன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல சாப்பிடணும், திரகாத்திரமா போய் அமல் செய்யணும், தவாஃப் செய்யணுங்கிறதுக்காண்டி தான். அதனால தயவு செஞ்சு தூங்குறது, ரூம்லயே முடங்கி கிடக்கிறத விட்டுருங்க. எந்த நேரத்திலும் முடியாதவங்க வீல் சேராலே எனக்கு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நேர போங்க, சொல்லுங்க இந்த பாரு இந்த இடத்துல உட்கார வச்சிருப்பா, நான் ஹரமுள்ளே வீல் சேர் விடுவாங்க. வீல் சேர்லாம் எல்லா இடத்துலயும் அலோவ் பண்ணுவாங்க. வீல் சேர்லயே உட்காருங்க, ஹரம்ல போய் உட்காருங்க, எங்க முடியுமோ அங்க போய் காபத்துல பார்த்துட்டே உட்காந்துருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யுங்க, என்னென்ன திக்ர் திரும்ப திக்ர் செய்யுங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ எங்க வேணாலும் போயிட்டு என்ன வந்து கூட்டு பாப்பா இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. காபத்துல நேரத்தை கழிங்க ஹரம்லயே. இதாங்க ஹஜ். இப்ப நம்முடைய உம்ரா முடிஞ்சிருச்சு. உம்ரா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. உம்ரா முடிஞ்ச உடனே மீதி உள்ள நாட்கள் அதிகமா தவாஃப் செய்யணும், அதிகமா என்ன செய்யணும், ஹரம்கள்ல தொழுகணும். இடையில போய் ஆயிஷா பள்ளியில போய் இஹ்ராம் கட்டி தொழுது உம்ரா செய்யறதுக்கு நான் ஒரு நாளைக்கு 2 உம்ரா செய்யறேன், 3 உம்ரா செய்யறேன், காலையில ஒரு உம்ரா, சாயந்தரம் ஒரு உம்ரா, இப்படி தமத்தூல போறவங்க, நம்மள தமத்தூல தானே போறோம், தமத்தூல போறவங்க உம்ரா முடிந்த பிறகு ஹஜ் வரை வேறு எந்த உம்ராக்களும் செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது. உம்ராக்கள் செய்யாமல் இருக்க சிறந்தது.
சில பேர் தெரியாம காலையில ஒரு உம்ரா, சாயந்தரம் ஒரு உம்ரா, காலையில பார்த்தா பிளேட் வச்சு இங்க வச்சுப்பாங்க, சாயந்தரம் பார்த்தா இங்க வலிச்சுப்பாங்க, தலையை பார்த்தா வங்கர குறையா இருக்கும். என்னங்க கேட்டா ஒரு நாளைக்கு ஒரு உம்ராக்கு ஒரு வலி வலிக்கிறாரா? இது என்ன உம்ரா? இது இப்படி உம்ரா ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையே. இங்க வந்து பெருமையா நான் இத்தனை உம்ரா செஞ்சேன் அத்தனை உம்ரா செஞ்சேன். உம்ரா என்பது ஒரே ஒரு உம்ரா தான், அதோட ஹஜ் தான். இடைப்பட்ட காலங்களிலே அதிகமா தவாஃப் தான் செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாதுங்க? உம்ரா செய்யக்கூடாது. உம்ரா செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் கிடையாது. அது ஆயிஷா பள்ளிக்கு போன ஆசைப்படுறீங்களா? போய் பார்த்துருவாங்க, தப்பு இல்ல. ஆயிஷா பள்ளிக்கு போங்க, போய் பார்த்துட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் உம்ரா செய்யாமல் இருப்பான் சிறந்தது. அதிகமாக தவாஃப் தான் செய்யணும். இல்ல ஹஸ்ரத் எங்க அத்தா அம்மா இறந்துட்டாங்க, தவாஃப் செஞ்சு அத்தா அம்மா கண்டு துவாசி. தூக்கம் வருதா? இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரே ஒரு ஆள் ஒத்த தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. முழிச்சாச்சா? கொஞ்சம் முழிச்சிருங்க. தூக்கத்தை நீங்க வர வைக்க கூடாது. இங்க பாய்மார்கள் தாய்மார்கள் என்னன்னு தெரியலங்க. தாய்மார்கள் தூங்காம கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எழுச்சி நின்று உட்கார்ந்து பேசி நடந்து பயன் பண்றேன். அப்படி தூங்கினா என்ன அர்த்தம்? முடிச்சிட்டாரு. இப்ப நாம இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அதிகமா தவாஃப் தான் செய்யணுமே தவிர அதிகமா உம்ரா செய்யக்கூடாது. இப்ப நம்ம உம்ரா முடிச்சாச்சு, ஹரம்ல தங்கி இருக்கிறோம். இப்ப ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுது, ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுது நாம் துல்ஹஜ் பிறை 8 அன்று இரவு எஹ்ராம் கட்ட வேண்டும். எஹ்ராம் கட்டுறது சில பேர் காபத்துல் அலவி எஹ்ராம் கட்டுவாங்க, தேவையில்லை. நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அங்கிருந்து எஹ்ராம் கட்டிக்கலாம். சில பேர் மதினா போயிட்டு மதினால இருந்து எஹ்ராம் கட்டிட்டு வருவாங்க, அப்படியும் வரலாம். மதினால இருந்து எஹ்ராம் கட்டிட்டு வரும்பொழுது துல் ஹுலைஃபா, மதினாவுக்கு பக்கத்திலேயே துல் ஹுலைஃபா, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டின இடம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எஹ்ராம் கட்டிட்டு வரணும். அப்படி எஹ்ராம் கட்டிட்டு வந்து நேரா மினாவுக்கு வரணும். மினாவுக்கு வந்து துல்ஹஜ் 8 அன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டோ இல்ல ஃபஜ்ருக்கு முன்னாடி நைட்டே கூட்டு வந்துருவாங்க. மொல்லிங்க கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால நைட்டே கூட்ட பஸ் அனுப்பிடுவாங்க. நைட்டே வந்து நம்ம மினால தங்கிட்டோம்டா அன்னைக்கு பிறை 8 அன்னைக்கு 8 அன்னைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்னைக்கு பிறை 8 வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு சனிக்கிழமை பிறை 8. இன்னைக்கு காலையில ஃபஜ்ர் மினால தொழுதுருவோம். இல்ல ஃபஜ்ர் மக்கால தொழுதுட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்தாலும் வரலாம். அதான் சுன்னத்து, ரசூலுல்லாஹி சுன்னத்து, நல்லது. ஆனா மொல்லிம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ் ஷார்டேஜ்னால மிட் நைட் பஸ் அனுப்பி விட்டுறாங்க, போய் மினால போய் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வரலாம், தப்பு இல்ல. மொத்தத்துல இன்னைக்கு நம்ம துல்ஹஜ் 8 அன்னைக்கு மினாக்கு வந்துட்டோம்டா இன்னைக்கு லோஹரு, அசரு, மக்ரிபு, இஷா, நாளைக்கு ஃபஜ்ர், அதான் ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர். இந்த 5 வேத்தை எங்க தொழணும்? மினாவுல தொழணும். மினாவுல தொழும் பொழுது நாம் அந்தந்த வக்துல தொழணும். ஆனா 2 ரக்காத் தொழணும். லோஹர 2 ரக்காத்து, அசர 2 ரக்காத்து, லோஹர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து. மக்ரிபும் ஃபஜ்ரும் அதே மாதிரி தொழணும், இருக்கிற மாதிரி தொழணும். 3 ரக்காத்து 2 ரக்காத்து தொழணும். ஆனா லோஹர், அசர், இஷா மூணையும் 2 ரக்காத்து ஆக்கி, ஆனால் சேர்த்து தொழக்கூடாது. லோஹர் அசர் சேர்த்து, மக்ரிப் இஷா சேர்த்து அப்படி இல்லை. லோஹர் வக்துல லோஹர் தொழணும், அசர் வக்துல அசர், மக்ரிப் வக்துல மக்ரிப், இஷா வக்துல இஷா தொழணும். ஆனால் 4 ரக்காத்து தொழலாம், 2 ரக்காத்து தொழணும். தொழுத உடனே ஜமாத்தா தொழுத உடனே அதிகமா தல்பியா ஓதணும். அந்த மினாவிலே அமல்கள் நிறைய செய்யணுங்க. அந்த நேரத்தில் நம்ம எங்க சொந்தக்கார பார்க்க போறேன், அவர் இந்த ஹஜ் சர்வீஸ் வந்திருக்காரு, அவரை போய் பார்க்க போறேன், அவர் இந்த குரூப்ல இருக்காரு, இவரை பார்க்க போறேன், அங்க தேடி அலைஞ்சி பாவம் இங்க இருந்து புறப்படுவாங்க. ஹஸ்ரத் 48ஆம் நம்பர் மொல்லிம் எங்க? 48ங்களா? நம்ம 49 பக்கத்துல தான் இருக்கும் அப்படிங்குவாரு. இவர் பக்கத்துல இப்படி போறது பதிலா இப்படி போயிடுவாரு. அவ்வளவுதான். மினாவையே காலையில சாயந்தரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரம் பாப்பாரு, எங்க பார்த்தா இவர் பக்கத்துல 2 இருக்கும். இப்படி மினாவே வீணா போயிடும். அப்படி தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கண்டிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி ரொம்ப அவசியம் போன்ல பேசிக்கலாம், தப்பு இல்ல. அதனால அந்த மாதிரி விஷயம் நம்ம நேரத்தை வீணாக்காம டென்ட்லயே தங்கி இருக்கணும். நம்ம டாய்லெட் போறது, ஒது செய்யறது டைம் தவிர மத்த எல்லா டைம் எங்க இருக்கணும்? நம்முடைய கூடாரங்களே தங்கி இருக்கணும். அங்கேயே இருந்து நம்முடைய அமல்கள் செய்யணும். சொந்தக்காரன் இருக்காங்க, பந்தக்காரன் இருக்காங்க, நம்ம என்னென்ன அமல்கள் சில சமயம் அங்க கூட்டா நடக்கும், சில சமயம் தனியா நடக்கும், எப்படி நடந்தாலும் சரி அந்த அமல்கள் அதிகமா போய் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம அந்த நைட், அந்த பகல் நைட்டு அமல் செஞ்ச உடனே சில சமயம், அதாவது இன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை பிற 8 அன்னைக்கு இஷா தொழுது நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் மொழி பஸ் அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பிட்டாங்கடா புறப்பட்டு எங்க வந்துடணும்? பஸ்ல ஏறி அரஃபாக்கு வந்துடணும். அதான் நாளை காலையில அரஃபாக்கு வந்துடணும். அரஃபாக்கு வந்துட்டோம்டா அரஃபாவிலே ஃபஜ்ர் தொழுதுட்டு நல்லா கொஞ்சம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நீங்க ஒரு 10-11 மணிக்கு போல போய் காலையில போய் குளிக்கிறதா குளிக்கலாம். அரஃபால எஹ்ராம்லக்குமே குளிக்கலாம். குளிக்க சோப்புக்குலாம் போடக்கூடாது, ஷாம்புலாம் போடக்கூடாது. நல்ல தண்ணி வசதி இருக்கும் அரஃபால, குளிக்கிறது நல்ல வசதி இருக்கும். நீங்க குளிச்சுட்டு, அதாவது எஹ்ராம் உடுத்துட்டே குளிக்கணும். திரும்ப மேல உள்ள எஹ்ராம கீழே கட்டிக்கிட்டு இந்த எஹ்ராமை நான் புளிஞ்சு மேல போட்டா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். அங்க அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷம் ஆயிடும், காஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு துணியை மாத்தி என்ன பண்ணலாம்? குளிச்சுக்கலாம். இல்ல தையல் இல்லாத டவல் உடுத்தி குளிக்கலாமா? முட்டங்கால் வரல மறைக்கிற அளவுக்கு பெரிய டவலா இருக்குது, தையல் இருக்க கூடாது.
தையல் இல்லாத டவலா இருந்தா அந்த டவலை உடுத்தி என்ன பண்ணலாம், குளிக்கலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி தையல் இல்லாத டவலை தான் அதை துடைக்கலாம். ஆனா முடிய கிடையாது, பெரும்பாலும் மொட்டையா தான் இருப்போம், முடி அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா தாடியெல்லாம் நம்ம வேகமா துடைக்கூடாது, சும்மா அப்படி துணியை வச்சு என்ன பண்ணும், அப்பி தான் எடுக்கணும். எதுக்காண்டி, முடி உதிரக்கூடாது. அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹைர் 12 மணி 12:30 மணி சூரியன் சவால் ஆயிடும், லோஹர் வக்து வந்துடும். வந்த உடனே பாங்கு சொல்லிடுவாங்க. அந்த பாங்கு சொன்ன உடனே சகோதரர்களே அரஃபாவுடைய நேரம் ஆரம்பமாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜினுடைய அடிப்படையே என்னதான், அரஃபா தான். எந்த அளவுக்கு சொன்னா, அங்க அரஃபாவிலே ஒரு ஹாஜி உடல் நலம் இல்லாம போய் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை இருந்தா கூட அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கண்டா, அந்த அரஃபா அன்னைக்கு மட்டும் ஹாஜி அப்படி எஹ்ராமோடவே கொண்டு வந்து அரஃபா மைதானத்தில் கொஞ்ச நேரம் ஆம்புலன்ஸ் நிக்க வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதான் ஒரு வினாடியாவது அரஃபாவில கழித்தாக வேண்டும். அரஃபா மைதானத்துக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜே கூடாம போயிடும். அதனால ஹஜ் என்பது மிக மிக முக்கியமானதான், அரஃபா தான். அந்த அரஃபாவோட நேரத்தை ஒரு ஹாஜி எப்படி கழிப்பாரோ அப்படித்தான் அவருடைய மீதி உள்ள வாழ்க்கை முழுதும் கழிப்பார். அந்த அரஃபா நேரத்தை நல்ல இபாதத்திலையும் தக்வாவிலையும் இறையச்சத்திலையும் அல்லாஹ்வுடைய பயத்தோட அவர் கழிச்சாருன்னா மீதி உள்ள காலமும் இபாதத்து தக்வாவோட போகும். அரஃபா நேரத்தில் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு கூடி உட்காந்து கதை பேசிக்கிட்டு வீண் வேலையில் ஈடுபட்டு இருந்தா அது வாழ்க்கை பூரா அப்படித்தான் போயிடும். நான் ஒரு தடவை பார்த்தோம், அல்லாஹு அக்பர், நாங்க டென்ட்ல தங்கி இருக்கிறோம், எல்லாம் நாங்களாம் துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க டென்ட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று பேசி நிற்கிறாரு, கூடாரத்துக்கு பின்னாடி யார் முகம் தெரியல, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், முகம் தெரியல யாருண்டு, பின்னாடி போன் பேசி நிற்கிறாரு. ஊர்ல அரஃபா எல்லாம் அழுது துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் போன் பேசுறாரு, சத்தமா போன் பேசுறாரு, மகன்ட்ட டேய் அந்த அந்த அசிங்கமான வார்த்தை சொல்லி, டேய் அந்த மவன் ரூபா தரானா இல்லையான்னு கேள்றான். அவனை எஹ்ராம்ல இருந்துகிட்டு அரஃபா நின்றுகிட்டு ரூபா பிசினஸ் ஏதோ வியாபாரம் அசிங்கமா கேவலமான வார்த்தையை சொல்லி அந்த அரஃபா நின்று கேட்கிறாரு, மகன்ட்ட பேசுறாரு, டேய் அவன்கிட்ட கேள்றோம் அந்த மவன் ரூபா தரானா இல்லையான்னு கேளு. வந்தான அப்படியே கொதிக்கிறாரு. எங்களுக்கு இங்க ரத்தம் கொதிக்குது. யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கூட, அல்லாஹ் துவா செஞ்ச மனசுக்குள்ள அவருக்கு ஹிதாயத்தை கூட, அல்லாஹ் பாவம் விவரம் தெரியாம கத்திட்டு இருக்காரு அல்லாஹ் அப்படின்ட்டு. அதனால அரஃபா நேரம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய நேரங்க. அந்த நேரத்தில் வேற எந்த வீணான வேலைகள் அங்க பாத்தீங்கன்னா அரஃபா மைதானத்தில் கண்டெய்னர் பெரிய பெரிய கண்டெய்னர் கொண்டு வந்து பழம், பிஸ்கட்டு, தயிர், மோர், அது இது சாப்பாடு கீப்பாடு அள்ளி வீசுவாங்க. ஹாஜிகளை பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கையை ஏந்த வேண்டிய ஹாஜிங்க அந்த எஹ்ராம் துணி வச்சு ஏந்தி நிற்கும். எஹ்ராம் துணி வச்சு ஏந்தி நிற்பாங்க. ஒரு தயிர் டப்பாக்கா $1 ஒரு தயிர் டப்பா, ஒரு ஆப்பிள் பழம் $1.5 $1, ஒரு பிஸ்கட் பாக்கெட் $1. அதுக்கு எஹ்ராம் வச்சு ஏந்தி நிற்பாங்க. எனக்கு போடு எனக்கு போடு எனக்கு போடு அப்படின்னு. எவ்வளவு பெரிய வேதனைங்க. அல்லாஹ்ட்ட அழுது நேரம் கேட்க வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து அவங்க மத்தவங்க தரக்கூடிய ரிஸ்க்குக்காண்டி சாப்பாட்டுக்காண்டி தேடணும்டா, அல்லாஹ் காலம் பூரா அடுத்தவங்கள்ட்ட கையேந்திர மாதிரி ஆக்கிடுவோம் நம்மள. அதனால ஹாஜிகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க, ரொம்ப பாக்கிறதுல ஆசையா தான் இருக்கும். தயிர்னா சாதா நம்ம ஊர் தயிர் மாதிரி இருக்காது, ரொம்ப அழகான லஸ்ஸி பாக்கெட்டை பார்த்தாலும் அட்ராக்டிவா இருக்கும். ஹஸ்ரத் ஒரே ஒரு வாங்கிட்டு வந்துடுறாரு கேப்பா, நம்மளுக்கு கேட்பாங்க வாங்கிட்டு வந்துடுறா கொஞ்சம் அனுமதி கொடுக்காது. ஏங்க அது $1 நான் வாங்கி தரேன், இருக்கு உட்காருங்க சபூர் செய்யுங்க. அந்த நேரத்தில் ஈமான் அலைபே விடக்கூடாது. நம்ம வந்தது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்தது இந்த $1 தயிர் டப்பா வாங்குறதுக்காண்டி அல்ல, $1 பழத்தை வாங்குறதுக்காண்டி அல்ல. நம்ம நினைச்சா இந்த மாதிரி $1,00,000 பழத்தை வாங்கி நம்ம மத்தவங்க கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி அந்தஸ்து நம்ம கொடுத்திருப்பான், அப்படிதானுங்களே. அதனால எதுல் உலியா கைரும் மின் யதி சுஃபலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுக்கும் கை தான் வாங்கும் கையை விட சிறந்தது. ஆக நம்ம கை உயர்ந்த கையாவே இருக்கட்டும், கொடுக்குற கையாவே இருக்கட்டும், தாழ்ந்த கையா இருக்க வேண்டாம், வாங்குற கையா இருக்க வேண்டாம். வாங்கறதா யார்ட்ட மட்டும் தான் வாங்கணும், ரப்புல் ஆலமீன் மட்டும் தான் வாங்கணும். அதனால அல்லாஹ்ட்ட மட்டுமே அழுதது கேட்கணும். அந்த அரஃபாவில என்னென்ன துவாக்கள் என்னென்ன கேட்க முடியுமோ அழுதது அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டு துவா முடிஞ்ச உடனே சில சமயம் உங்களுக்கு வந்து பஸ் பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 3-4 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, பஸ் ஏறி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பஸ் ஏறி உட்கார்ந்துடலாம். ஏன்னா பஸ் நிக்கிறது எந்த இடம் தான், பஸ் நிக்கிறது எந்த இடம் தான், அரஃபா தான் பஸ் நிக்கிறதும். அதனால ஹஸ்ரத் பஸ்ல ஏறினா அரஃபா போயிடுமா நினைக்காதீங்க. கூடாரம் மட்டும் அரஃபா இல்ல, பஸ் நிக்கிற இடம் அரஃபா தான். ஏன்னா சூரியன் மறைஞ்ச பிறகு அரஃபா கேட்டை திறந்து விடுவாங்க, அதில் ரோட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரோட்டை க்ளோஸ் பண்ணி சூரியன் மறைஞ்ச பிறகு வந்திருக்க வெளிநாட்டில வந்திருக்கக்கூடிய அரசு விஐபிகள் மற்ற விஐபிகள் அந்த விஐபிகள் எல்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கா ஓபன் பண்ணி விடுவாங்க. அதுக்கு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு சாயந்தரம். அதெல்லாம் எங்க தான் இருக்கணும், அரஃபால தான் இருக்கணும். அதனால பஸ்ல ஏறி உட்கார்ந்தாலும் நம்ம திக்ர மறந்துடக்கூடாது. திக்ர செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு பஸ்ல உட்காந்து துவா செஞ்சுட்டே இருக்கணும். ஹைர் அரஃபால இருந்து முடிஞ்ச உடனே துவா செஞ்ச உடனே அரஃபால இருந்து புறப்பட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி மகரிப் அரஃபால தொடக்கூடாது. சூரியன் உதயமான பிறகு 7 மணி 8 மணி தான் பஸ் புறப்படும். பஸ் புறப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட் பஸ்ல தூங்கலாம், தப்பு இல்லை. பஸ் எத்தனை மணிக்கு முஸ்தலிஃபா கொஞ்சம் சேருன்னு சொல்ல முடியாது.
9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், என் ஃபஜ்ர் கூட வரலாம். எத்தனை மணிக்கு கிளம்புற வண்டிங்க? சாயந்தரம் 7 மணிக்கு புறப்படுற பஸ் எத்தனை மணிக்கு அரஃபாக்கும் சேரும்? சில சமயம் ஃபஜ்ருக்கும் சேரும், சில ஃபஜ்ருக்கு பிறகு கூட சேரும். 6 மணி 7 மணிக்கு காலையில சேரும், 12 மணி நேரம் வரும். எவ்வளவு தூரம்? 8 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? 8 கிலோமீட்டர். அவ்வளோ டிராபிக் ஜாம். அந்த நேரத்தில் உட்காந்துட்டு என்ன சார் இவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது, நம்ம என்ன பண்ண முடியும்? வர்ற டிரைவர்கள் அங்க எப்படிப்பட்ட டிரைவர்கள் சொன்னீங்கன்னா, எல்லாம் அந்த கான்ட்ராக்ட்ல வர்றவங்க, மிஸ்ர்ல இருந்து ஈஜிப்ட்ல இருந்து 3 மாசம் கான்ட்ராக்ட்ல வர்றவங்க. அவங்க ரூட்லாம் தெரியாது பாவம். போலீஸ்காரன் எப்படி திருப்பி போறானோ அப்படி போவாங்க. அங்க போய் வழி மாறி போயிட்டாரு. என்ன நம்மள சில பேருக்கு ஹஸ்ரத் என்ன ஹஸ்ரத் 10 வருஷம் வந்தோம் 12 வருஷம் வந்தோங்கிறீங்க, உங்களுக்கே வழி தெரியலையாடாங்க. எனக்கே தெரியாதுங்க வழி, யாருக்கும் தெரியாத வழி. எங்க அங்க வழி தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவன் எந்த பக்கம் திருப்பிடும் அந்த பக்கம் போக வேண்டியதான் வழி. அதனால நம்ம கண்ட்ரோலே கிடையாது. ஏன் ஸ்டேரிங்க பிடிக்கிறது மட்டும் தான் டிரைவர் கண்ட்ரோலே கிடையாது. வண்டி எப்படினாலும் திருப்பி விடுவாங்க. சில சமயம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நாங்க முஸ்தலிஃபால வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு நடந்து வந்தோம். ஒரு குரூப் நடந்து வந்துட்டோம். நம்ம நடந்து போயிடலாம் பக்கத்துல தான் சொல்லி, அதுல 1 மணி நேரத்துல 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் எங்க கூடாரத்துக்கு. ஒரு குரூப் என்ன பண்ணா, இல்ல பஸ்லயே வரணும் வந்தாங்க. பஸ் புறப்பட்டு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? தாயிஃபுக்கு போயிடுச்சு. போய் அல்லாஹ் அக்பர் சுத்துன்னு சுத்தி அந்த நைட்டு பூரா பஸ்ல, பகல் பூரா பஸ்ல, மறுநாள் நைட்டு 9 மணிக்கு கூடாரத்துக்கு சேர்ந்தாங்க. யாருடைய வேலைங்க? டிரைவருடைய வேலையா? அல்லாஹ்வுடைய வேலை. அதனால அது எங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. நாம அங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா, விடிய காலம் எத்தனை மணிக்கு நம்ம முஸ்தலிஃபா இறக்குறாங்களோ, முஸ்தலிஃபால இறங்கின உடனே முதல் வேலையை நம்ம செய்ய வேண்டியது, டாய்லெட் போனா டாய்லெட் போகணும், ஒதுச்சேனும், ஒதுச்சு மகரிபை இஷாவும் ஜம்மு செஞ்சு தொழுவணும். மகரிப் 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து. அங்க போய் அதை கல்லு போடுறது, கல்லு எல்லாத்துக்கும் பொறிக்கிட்டு கூடாது. முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னதான்? மகரிப் இஷா தொழுதரணும். தொழுது முடிச்ச பிறகு தஹஜ்ஜுத் வரை உட்கார்ந்து திக்ர் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடன் என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து கேட்டாங்க, நபியே இது எந்த இடம் தெரியுமான்னு சொல்லி. நான் தெரியலையேன்னு சொன்னேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அரஃபாவிலே என்னென்ன துஆக்கள் எல்லாம் கேட்க மறந்து விட்டீர்களோ அந்த துஆவை எல்லாம் அல்லாஹ் உங்களை இங்கே கேட்க சொன்னான். அதனால அங்க கேட்க மறந்துட்டுமே நினைக்காதீங்க, இன்னும் உங்களுக்கு கோட்டா இருக்குது. எங்க முஸ்தலிஃபாலையும் கேளுங்க அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ஒதுக்குருல்லாஹ் ஃபி அய்யாமி மஅதூதாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள். ஒதுக்குருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அரில் ஹராம்ங்கிறது முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதனால தஹஜ்ஜுத் வரல உட்கார்ந்து திக்ர் செய்யணும், தல்பியா ஓதணும், தக்பீர் சொல்லணும், அல்லாஹ் அதிகமாக துதிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி தஹஜ்ஜுத் அங்க தொழணும். தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச பிறகு வாய்ப்பு இருந்தா தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச பிறகு ஃபஜ்ர் பாங்க சொல்லுவாங்க, காம சொல்லுவாங்க. பாங்க சொன்னா நம்ம ஜமா தான் ஃபஜ்ர் தொழுதணும். ஃபஜ்ர் தொழுது முடிச்ச பிறகு பஸ்ல புறப்படணும். எங்க புறப்படணும்? மினாவுக்கு நடக்க முடிஞ்சா நடந்து வந்துடலாம், இல்ல பஸ்ல வந்துடலாம். அங்க எதுக்கும் நடக்கிறது தயாரா இருக்கணும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சில நடக்க வேண்டியிருக்கும், சில சமயம் நடக்காம ராகத்தான் சேர்த்து வாய்ப்பு இருக்கு. நம்ம எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல. மினாவுக்கு வந்த உடனே நாம நேர டென்ட்டுக்கு வந்துருவோம். மினா டென்ட்டுக்கு வந்துருவோம். அது என்னைக்குங்க? பெற எத்தனை? 10. அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை 8, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு 9 அரஃபால இருப்போம். திங்கக்கிழமை அரஃபா முடிச்சுட்டு எங்க வந்துருவோம்? காலையில திங்கக்கிழமை காலையில 10க்கு மினாவுக்கு வந்துருவோம். வந்த உடனே மினாவில செய்ய வேண்டிய அமல்கள் என்னன்னு சொன்னா, நாம வந்த உடனே முதல்ல செய்ய வேண்டியது நேரா போய் படுத்து தூங்குங்க. மினால போய் முதல்ல என்ன பண்ணணும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். சில பேர் ஆர்வ கோளாறுல வாங்க கல்லடிக்க போலாம் அப்படி கல்லடிக்க போறது பெரிய தப்பு. ஏன்னா அங்க கல்லடிக்கிற இடத்துல நிறைய நெரிசல் ஆகிறதுனால கவர்மெண்டே என்ன பண்ணாங்க, டைம் போட்டு கொடுத்துறாங்க. இந்த நம்பர் மொல்லி மாஜிகள் இத்தனை மணிக்கு வரணும், இந்த நம்பர் மொல்லி மாஜிகள் இத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி. அப்ப நம்ம மொல்லி நம்பர் எத்தனை பாத்துக்கணும், பார்த்துட்டு நமக்கு இத்தனை மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டு அத்தனை மணிக்கு நம்ம கல்லடிக்க போகணும். வந்த ஆர்வத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரஃபால மினால இருந்து வரும்பொழுது அந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி நேரம் எங்க போயிடுவாங்க? ஷைத்தான் கல்லடி போயிடுவாங்க. பெரிய தப்பு அது. அப்படி போக கூடாது. மூட்டை முடிச்சா தூக்கி போகவே கூடாது. பெரிய தப்பு அது, பெரிய ஆபத்து அது. அதனால மூட்டை முடிச்சா ரூம்ல இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக, கையை காலை நீட்டி, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நைட்லாம் முழிச்சிருப்பீங்க, நடந்திருப்போம், கொஞ்சம் கையை கால் நீட்டி ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது நாஸ்டா கிடைச்சவங்க நாஸ்டா சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்லடிக்க போறதை பத்தி யோசிங்க. கல்லடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மொட்டை அடிக்கணும். மொட்டை குர்பானிக்கு ஏற்கனவே பணம் கட்டிருப்பீங்க, பேங்க்ல மத்தவங்களுடைய பணம் கட்டிருப்பீங்க, குர்பானி ஆயிருக்கும் உங்களுக்கு. குர்பானி ஆயிருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மொட்டை அடிச்சுட்டு ஏஹராமா அவுத்தரணும். முதல்ல குர்பானி,
அப்புறம் கல்லு, அப்புறம் மொட்டை, அப்புறம் என்னங்க எஹராம் அவுக்கிறது. இதுல ஏதாவது தர்த்தீப் மாதிரி செய்யலாமா? முதல்ல கல் அடிச்சுட்டு அப்புறம் குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிக்கலாமா? தர்த்தீப் மாத்தலாமா? புகாரி ஹதீஸ்ல வருது, அன்றைய தினத்தில் யார் யாரெல்லாம் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம் முதல்ல குர்பானி கொடுத்துட்டு அப்புறம் கல் அடிச்சேன், யார சொல்லலாம் முதல்ல கல் அடிச்சுட்டு அப்புறம் தான் மொட்டை அடிச்சேன், யார சொல்லலாம் முதல்ல கல் அடிச்சுட்டு அப்புறம் தான் குர்பானி கொடுத்தேன், யார் யாரெல்லாம் வந்து மாத்தி மாத்தி சொன்னார்களோ அத்தனை பேருக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லாபாஸ், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே ஓகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாத்தன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெரிய அருள் புரிவான், சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அன்னைக்கு விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல இதத்தான் முதல் லட்சம் இது ரெண்டாவது லட்சம் சொல்லிருந்தாங்கடா. இன்னைக்கு 30-40 லட்சம் ஹாஜிகளும் ஒரே நேரத்தில் கல் அடிக்கணும், ஒரே நேரத்தில் மொட்டை அடிக்கணும், ஒரே நேரத்தில் குர்பானி பண்ணணும், எவ்வளவு சிரமமா இருக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபை செய்வானாக. அவங்க என்ன பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அது கேட்டாங்களோ ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அதனால நாமளும் தர்த்தீப் மாத்தி செஞ்சுக்கலாமா? செய்யலாம், தப்பு கிடையாது. அதனால ஆனா முறை என்னதான், சுன்னத் என்னதான், முதல்ல கல் அடிக்கணும், அப்புறம் குர்பானி கொடுக்கணும், அப்புறம் மொட்டை அடிக்கணும். இதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. தர்த்தீப் மாத்திக்கலாமா? கூட நெரிசல்ல, தப்பு இல்லை. முடிஞ்ச உடனே இப்ப எஹ்ராம் அவுத்துருவோம். அவுத்த உடனே அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? அடுத்து செய்ய வேண்டிய காரியம் தவாஃப் ஜியாராவுக்காக மக்காவுக்கு வரணும். இப்ப நீங்க எஹ்ராம் அவுத்துட்டீங்க, இப்ப எஹ்ராம அவுத்துட்டீங்க, என்ன ஆயாச்சு? என்ன ஆயாச்சு? ஹாஜி ஆயாச்சா? இன்னும் ஹாஜி ஆவல, ஹா தான் இருக்கிறீங்க, என்னதான் இருக்கிறீங்க, ஹா இருக்கீங்க. என்ன இருக்கு? ஜி இருக்கு. ஜி எப்போ வரும் சொன்னா தவாஃப் ஜியாராவை முடிச்சிட்டு வந்தாதான் ஜி வரும். புரிஞ்சுங்களா? அதாவது இதுவரை உங்களுக்கு எல்லாமே ஹலால். இப்ப நீங்க அத்தர் போடலாம், எண்ணெய் தேய்க்கலாம், முடிதான் வெட்டுறமே தப்பில்லை, முடி வெட்டலாம், எல்லாம் ஹலால். யாரை தவிர? மனைவியை தவிர. மனைவி மட்டும் ஹராம். அது எப்ப ஹலால் ஆகும்டா, இந்த தவாஃப் ஜியாராவை செஞ்சா தான் மனைவி ஹலால் ஆகும். நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஆஜிகளாம் சரி எல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப தவாஃப் ஜியாரா கிளம்புங்க, மக்கா கிளம்புங்க இருந்தோம். எல்லாம் அந்த இப்ப போறாது அசர் முடிச்சுட்டு போறேன், அந்த இஷா முடிச்சுட்டு போறேன், டயர்டா இருந்தாங்க. என்ன பண்ண, இந்த பாருங்க ஆஜிகளே, அல்லாஹ் காப்பாத்தணும், மறந்து தவாஃப் ஜியாரா செய்யாம போயிட்டீங்கடா, மனைவி ஹராமா போயிட்டு உடனே அல்லாஹ் அடியே கிளம்புடி அப்படின்னு சொல்லி எல்லாம் கையை பிடிச்சிட்டு ஓடுனாங்க பாருங்க. ஓட்டம் அது ஓடுறவங்க பூரா யார் பார்த்தீங்கன்னா 60 வயசு மேல உள்ளவங்க தான். அதனால தவாஃப் ஜியாரா செஞ்ச உடனே தான் ஹஜ் முழுமையாகும். அதனால உடனடியாக மக்காவுக்கு போய் தவாஃப் ஜியாராவையும் சைன் செய்யணும். தவாஃப் செஞ்சுட்டு சைன் செஞ்சுட்டு நைட்டு தங்குறதுக்கு மினாக்கு வந்துடணும். மினாக்கு வந்து இப்ப அடுத்து இதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சிருங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு, பிற 10ஓட முடிஞ்சு 11 தவாஃப் ஜியாரா தப்பு இல்லை, 11 செஞ்சுக்கலாம். 11, 12 இந்த 2 நாள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரியன் சவால் ஆகிற வரைக்கும், சூரியன் அதாவது உச்சி தாண்டுற வரைக்கும், லொஹர் வரைக்கும் ரூம்ல உட்காந்து நல்லா அரட்டை அடிக்கணும், நல்லா பலாய் கழுவணும். அப்படியா? இல்ல, நிறைய ஹாஜிகள் திக்ரும் செய்யறதுல மக்கரும் செய்யறதுல அந்த எஹ்ராம அவுத்து தவாஃப் ஜியாரா செஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மினாவையும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. வெளியாளெல்லாம் வருவாங்க, அந்த ஜித்தால உள்ளவங்க, ரியாதுல உள்ளவங்க, வேலை செய்யறவங்க, சொந்தக்காரில் பார்க்கறது, பந்தக்காரில் பார்த்து வருவாங்களா, உட்காந்து ரூம்ல உட்காந்து கூடாரத்தில் உட்காந்து அட்டடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா அவரு அவன் ஜித்தால வந்திருப்பாரு, இவர் ஹாஜியாரு, இவர் வந்து என்ன சேச்சா அந்த ராஸ்கல் நான் பணம் அனுப்பின வாங்க மாட்டேன்ட்டானமே, அது ஏன் கேட்கறது அயோக்கிய பையன், அப்படி இப்படி ஆச்சா பூச்சா ஊர் பழைய கழுவ ஆரம்பிச்சிருவாங்க உட்காந்து. அதான் நேத்து வரைக்கும் அன்று பிறந்த பாலகன் பாவத்தெல்லாம் முடிச்சாச்சு, இன்னைக்கு புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சாச்சு, பாவத்துக்கு நியூ அக்கௌண்ட் ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மினால இருக்கிற வரைக்கும் திக்ருகள் இபாதத்துகள். நாங்க என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் ஆஜிகள் வந்து ரொம்ப ஜோவிலா இருப்பாங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் உட்கார வச்சு மார்க்க சம்பந்தமான கேள்வி பதில்கள், காலையில் ஃபஜ்ர்ல இருந்து லொஹர் வரைக்கும் மார்க்க சந்தேகங்களை கேளுங்க, கேள்வி கேளுங்க, அப்படி ஒரு இபாதத்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் திக்ருகள் செய்ய விடும், இடையில லுஹாத்துல டைம் கொடுப்போம். அப்படியே நம்ம இபாதத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாதான் இபாதத்துல இருப்பாங்க. இல்லன்னா அந்த அந்த கூடாரத்துல அந்த குரூப்ல எங்க சொந்தக்காரர் வந்திருக்காங்க, இந்த குரூப்ல எங்க மச்சி வந்திருக்காங்க, இந்த குரூப்ல எங்க மாமி வந்திருக்காங்க தேடி போக ஆரம்பிப்பாங்க பாருங்க, அவ்வளவுதான் எல்லா அமல்களும் போயிடும். அதனால அங்க இருக்கிற நாட்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த 2 நாளும் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்னன்னா, லொஹருக்கு அப்புறம் ஜவாலுக்கு அப்புறம் நாம போய் நம்ம குரூப்போட மொத்தமா போகணும், தனித்தனியா போக கூடாது, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப்போட மொத்தமா போய் கல் அடிச்சுட்டு, முதல் ஷைத்தான் கல் அடிக்கணும், 2வது ஷைத்தான் கல் அடிக்கணும், 3வது ஷைத்தான் கல் அடிக்கணும், 3 ஜம்ராத்துக்கும். ஆனா பிற 10 எதுக்கு மட்டும் அடிக்கணும், கடைசி ஏதாவது 3வது ஷைத்தானுக்கு மட்டும்தான். ஷைத்தான் இல்ல, 3வது ஜம்ராத், முதல் ஜம்ராத், 2வது ஜம்ராத், 3வது ஜம்ராத். முதல் 2 ஜம்ராத் இல்ல, 3வது ஜம்ராத் முடிஞ்சு அன்னைக்கு நினைக்கி பிற 10 அன்னைக்கு 11, 12, 13 3 நாளைக்கு எது அடிக்கணும், 3 ஜம்ராத்துக்கு அடிக்கணும். அப்போ நீங்க 4 நாள் கல் அடிக்கிறதா இருந்தா 3 ஜம்ராத்துக்கும் ஒரு ஜம்ராத்துக்கு 7 கல் வீதம்
எத்தனை கல்லு? 21 கல்லு. 21 × 3 63 கல்லு. பிற 10 அன்னைக்கு ஒரே ஜமராத் 7 கல்லு. மொத்தம் எவ்வளோ? 70 கல்லு பொறுக்கி வச்சுக்கணும். 13 தங்குறதா இருந்தா, தங்கிட்டு வர்றதா நல்லதும் கூட. 12 வந்துடலாமா? வந்துடலாம். சரி, ஜமராத்துக்கு கல் அடிக்கிற முறை என்ன? நீங்க அந்த பாலத்துக்கு மேல போனாலும் சரி, பாலத்துக்கு கீழே போனாலும் சரி, பெரிய இப்ப முதல்ல தூண் மாதிரி இருக்கும், இப்ப பெரிய செவர் மாதிரி கட்டிட்டாங்க. பெரிய லாங்கா, நம்ம மக்காப்பள்ளி சைஸ் இருக்குங்களா அகலம் இருக்கும், பெரிய லாங்கா செவர் கட்டிருப்பாங்க. செவத்துக்கு அந்த பக்கத்துல அடிப்பாங்க, இந்த பக்கத்துல அடிப்பாங்க. இப்ப நீங்க அடிக்கும் போது எப்படி கல் அடிக்கிற முறை என்னன்னு சொன்னா, பிற 10 அன்னைக்கு கல் அடிக்கும் போது முதல் ஜமராத் இருக்கும், அது கல் அடிக்கூடாது. 2வது ஜமராத் இருக்கும், அதுக்கும் கல் அடிக்கூடாது. 3வது ஜமராத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும் சொன்னா 7 கல் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? 7ங்கிறதுல ஒரு 8 9 கூட வச்சுக்கலாம். 2 கல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு இடது கையில வச்சுக்கணும். கல்லை வச்சுக்கணுங்க, இடது கையில வச்சுக்கணும். வலது கையால எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், நம்பரோட சொல்லலாம், தப்பு இல்ல. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 1, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 2, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 3, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 4 அப்படின்னு சொல்லி எத்தனை கல் அடிக்கணும்? 7 கல்ல எரிஞ்சிட்டு திரும்பி வந்துடணும். வந்து துவா செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு ரூமுக்கு வந்துடணும். இது முதல் நாள் கல் அடிக்கிற முறை. 2வது நாள், அதாவது பிற 11 12 13 கல் அடிக்கிற முறை என்ன சொன்னா, போகும்போது முதல் ஜமராத் வரும். அந்த முதல் ஜமராத்துக்கு என்ன பண்ண, கல்லு நீங்க கல்லு போடுறதுக்குனே ஒரு கவர் வச்சுக்கணும். கவரோ பாட்டிலோ பைய ஏதோ ஒரு பைய வச்சுக்கணும் கையில, அதான் நல்லது. கையிலே கொண்டு போக கூடாது கல்ல. கை தவறுகிற கீழே விழுந்து கூட்டத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்ல நாங்க கல்லு போடுறதுன்னு ஒரு பை ஒன்று கொடுப்போம். அந்த பை கூட செஞ்சலாம், கடையில கிடைக்குது. கல்லு பையனா சின்ன சுருக்கு பை கிடைக்கும். அந்த பை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல என்ன பண்ணா 70 கல்லு போட்டு வச்சுக்கலாம். அந்த கையை அந்த பை கல்லோட கொண்டு போய் அங்க போய் நம்ம கையில வச்சுக்கிட்டு முதல் ஜமராத்துக்கு எறியும் போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 1, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 2, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 3, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 4, 7 கல்லு அடிச்சுட்டு கொஞ்சம் நவுந்து நின்று கிப்லா முன்னோக்கி துவா செய்யணும். எதுக்கு அடிச்சுட்டு? முதல் ஜமராத்துக்கு அடிச்சுட்டு அப்புறம் 2வது ஜமராத்துக்கு போனோம். அதுக்கு அதே மாதிரி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 7 கல்லு அடிச்சுட்டு கொஞ்சம் நவுந்து நின்று கிப்லா முன்னோக்கி துவா செய்யணும். எதுக்கு அடிச்சுட்டு? 2வது அடிச்சுட்டு அடுத்து 3வது அடிக்கணும். 3வது அடிக்கும் பொழுதும் அதே மாதிரி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் 7 தடவை அடிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? துவா செய்யக்கூடாது, திரும்பி வந்துடணும். புரிஞ்சுங்களா? இது கல் அடிக்கிற முறை. இந்த கல் அடிக்கிறத பார்த்த உடனே சில பேர் என்னவோ அதையே ஷைத்தான் மாதிரி கற்பனை பண்ணிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி இவரே ஷைத்தானா மாறிடுவான். இதெல்லாம் தேவையில்லைங்க. கல் அடிக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹ் சொன்ன முறையை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். கல்ல தூக்கி போடுறோம். ரசூலுல்லாஹ் கல்ல அங்க போட சொல்றது பதிலாக இப்படி நம்ம நோக்கி போட சொல்லிருந்தா நம்ம எப்படி தான் போட்டிருப்போம்? நம்ம நோக்கி தான் போட்டிருப்போம். ஹஜ்ஜில் முத்தம் கொடுக்கிறோமே, எதுக்கான முத்தம் கொடுக்கிறோம்? எதுக்கான முத்தம் கொடுக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்தாங்க, அதுக்காக நாமளும் முத்தம் கொடுக்கிறோம். அந்த ஹஜ்ஜில் வந்து பெரிய பவர் இருக்குது, அது முத்தம் கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம், அது பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்தாங்க. அதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜில் நோக்கி கை காட்டி சொன்னாங்க, யா ஹஜர். ஏன்னா நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம்னு சொல்லும் பொழுது சில நான் முஸ்லிம்ஸ் கேட்பாங்க விளங்காம, என்ன பை நீங்களும் அங்க போய் கள்ளதான முத்தம் கொடுக்கலாம், இங்கதான் நாங்க சிலையை முத்தம் கொடுக்குறோம், சிலையை வணங்குறோம்டா, நீங்களும் அங்க போய் கள்ளதான சுத்துறீங்க, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நம்ம வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஹாஜியாருக்கு சொல்லணும், நீங்க இந்த சிலைக்கு பவர் இருக்குதுன்னு நினைச்சு சுத்துறீங்க, நாங்க காபத்துல்லாவுக்கு பவர் இருக்குது, அந்த கல்லுக்கு பவர் சுத்துறது இல்ல. காபத்துல்லா ஒரு கட்டடம், அவ்வளவுதான். அதே கட்டடத்தை அல்லாஹ் சுட்ட சொன்னா அதனால சுத்துறோம். காபத்துல்லா சுத்த சொன்ன அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலையை சுத்த சொல்லியிருந்தால் நாங்களே எதை சுத்திருப்போம்? எதை சுத்திருப்போம்? சிலையை சுத்திருப்போம். நாங்க ஏன்பா சிலையை வணங்குறது இல்ல? எங்க ரப்புல் ஆலமீன் ஹராம் ஆக்கிட்டு அதனால வணங்குறது இல்ல. இல்லண்டா, எங்க அல்லாஹ் மட்டும் அனுமதி கொடுத்திருந்தாண்டா உன்னை விட ரொம்ப சிறப்பா நாங்க வணங்குவோம். ஒன்ன மாதிரி கல்லால கையாலேயே சிலையை செஞ்சு விட்டு, ஒன்ன மாதிரியே உன் கற்பனைக்கெல்லாம் உருவம் கொடுத்து விட்டு கடல்ல கொண்டு போய் கட்டையால் அடிச்சுலாம் சாகரிக்கமான சிலையை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்திருப்பான் சிலையை. எங்க அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் அதனால செய்யறது இல்ல. எங்க அல்லாஹ் மட்டும் அனுமதி கொடுத்திருந்தானா நீ என்னடா சிலையை வணங்குற, உன்னை விட கௌரவம் நாங்க வணங்கி இருப்போம். ஒரு மாதிரி கேவலப்படுத்திருக்க சிலைய எங்க அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், எங்க ரசூலுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க, அதனால நாங்க வணங்குறது இல்ல சிலைய. அப்படிதானங்க? நிறைய பேர் புரியல நினைக்கிறேன். அப்படித்தானே? அதனால அவங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுண்டா, நாங்க காபத்துல்லாவுக்கு பவர் இருக்குதுண்டோ, ஹஜ்ஜில சக்தி இருக்குன்னு நினைச்சு நாங்க சுத்தல. எங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாஹ் சுத்த சொன்னா அதனால சுத்துறோம். எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில முத்தம் கொடுக்கணும் அதனால முத்தம் கொடுறோம். அதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜில முத்தம் கொடுத்து சொல்லுவாங்களா, யா ஹஜர் வமா அன்தி இல்லா ஹஜர். கல்லே கல்லே நீ ஒரு கல்தான், வமா அன்தி இல்லா ஹஜர், நீ ஒரு கல்தான்,
லா தன்ஃபவுனி வலா தலுர்ருனி, நீ எனக்கு எந்த தீங்கையும் தர முடியாது, எந்த நன்மையும் தர முடியாது. லௌலா ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி மா கப்பல்துகி அபதா, என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிட நான் பார்க்கவில்லை என்றால் நான் ஒருபோதும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்ட வச்சு முத்தம் கொடுத்தாங்கறதுனால நாங்களும் உதட்ட வச்சு முத்தம் கொடுக்கிறோம். எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வச்சு மீச்சிருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்? காலை வச்சு தான் மீச்சிருப்போம். எங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கங்கிறதுக்காக தான் நாங்க செய்யறோம். மத்தபடி உனக்கு ரொம்ப பவர் இருக்குது, உனக்கு சக்தி இருக்குது, உனக்கு தொட்டு முத்தம் கொடுத்தா பெரிய நன்மை சொர்க்கத்துக்கு அப்படிலாம் இல்ல. எங்க கண்மணி நாயகம் சொன்னாங்க, அதனால செய்யறோம். இந்த எண்ணம் ஒரு ஹாஜிக்கு இருக்கணுங்க, இந்த நம்பிக்கை இருக்கணும். இதை விட்டுட்டு காபத்துலாக நம்பிக்கை இருக்குது, ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு சக்தி இருக்குது, அங்க இருக்கிற ஒவ்வொரு புல்லு பூண்டுக்கு சக்தி இருக்குது, அதை தொட்டு முத்தம் கொடுக்கலாம், இதை தொட்டு முத்தம் கொடுக்கலாம். ஏன் காபத்துலாலே 4 மூலையில 2 மூலையை ஒரு மூலையை கையால தொட்டு முத்தம் கொடுக்கிறோம், ஒரு மூலையை கையால தடவை மட்டும் செய்யற முத்தம் கொடுக்கல, மத்த 2 மூலையை கண்டுக்கிறதே இல்ல. ஏன்? அது காபத்துலாடைய மூளை தானே. ஏன் அதையும் தடவை முத்தம் கொடுத்தா என்ன? இல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுது அன்னி மனாசிக்ககும், ஹஜ்ஜுடைய கிரியை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ன செஞ்சேன் அதை செய்யுங்க, உங்க இஷ்டத்தை அதிக பிரசித்தனமா செய்யாதீங்க. நான் கையை வச்ச இடத்துல கையை வைங்க, வாய வச்ச இடத்துல வாய வச்ச, நான் எட்டு வச்ச இடத்துல எட்டு வச்சிருப்போங்க. இதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய முறை. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்கிறதுனால தான் நம்ம அப்படி செய்யறோம். அதனால அந்த ஷைத்தானை செவுத்தை ஷைத்தான் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு துவா வேற இந்த கிதாபுல போட்டிருப்பாங்க. என்னன்னா ரஜ்மன் லி ஷைத்தான் ரிதல் லிர் ரஹ்மான், ஷைத்தானுக்கு கல்லடி அல்லாஹ்வுக்கு திருப்தி. யார் சொல்லி கொடுத்தது? அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ஏன்னா ஷைத்தானே இல்ல, அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் கல்லடிக்க சொன்னாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கல்லல் அடிச்சு வந்துட்டே இருக்கோம், அவ்வளவுதான். ஹைர், அதனாலதான் சொல்றோம் முதல் 2 ஜமராத்து கல் அடிச்சு துவா செய்யணும். ஏன் சார் 3ஆவது ஜமராத் துவா கல் அடிச்சு துவா செஞ்சா என்ன? முதல் 2 ஜமராத்துல கல் அடிச்சு துவா செய்யறோம்ல அல்லாஹ்ட்ட, அதே மாதிரி 3ஆவது ஜமராத்து கல் அடிச்சு துவா செஞ்சா என்ன தப்பா? ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லல. இந்த 2 இடத்துல அடிச்சு துவா செய்ய சொன்னாங்க, செய்யறோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லல, அதனால செய்யல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால நமக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி கொடுத்தார்களோ அதுதான் நமக்கு மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எதை வாழ்ந்து காட்டினார்களோ செய்து காட்டினார்களோ அதுதான் நமக்கு வழி. அவருடைய சுன்னத் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஹஜ்ஜுக்கு போனோம். அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியோட வரணும். இப்ப நாம அந்த ஷைத்தானை கல்லடிச்சு முடிச்ச பிறகு மொட்டை அடிக்கிறோம். மொட்டை அடிச்சு முடிச்ச பிறகு தவாஃப் ஜியாரா செஞ்ச உடனே நம்முடைய ஹஜ்ஜி முழுமையாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்ப நம்ம ஊருக்கு வருவோமோ, ஊருக்கு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் தவாஃபுல் விதா செஞ்சுட்டு வரணும், பயண தவாஃப். இந்த பயண தவாஃப் என்பது இது ஆண்களுக்கு வாஜிபு, பெண்களுக்கு சுன்னத்து. பெண்கள் அந்த நேரத்தில் அவங்க சுத்தம் இல்லாம ஆயிட்டாங்கடா அவங்க பயண தவாஃப் செய்ய தப்பு இல்லை. ஆனால் தவாஃப் ஜியாரா நேரத்தில் பெண்கள் சுத்தம் இல்லை என்றால் சுத்தமாகும் வரை காத்திருந்து தவாஃப் ஜியாரா செய்த பிறகுதான் அவங்க என்ன பண்ண ஊருக்கு திரும்ப வரணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அசர் எனக்கு சுத்தம் இல்லாம இருந்துச்சு, அதனால எனக்கு ஃபிளைட் டிக்கெட் டைம் ஆயிடுச்சு, நாள் வந்துருச்சு, அதனால தவாஃப் ஜியாரா செய்யாம வந்துட்டேன்னு சொன்னா திரும்ப வந்த பிறகு அடுத்த ஹஜ்ஜி வரையில் கணவன் மனைவி வீடு கூடுவது ஹராம். அதுவரை காத்திருந்து அடுத்த ஹஜ்ஜிக்கு பிறகு 2 பேரும் ஹஜ்ஜிக்கு போய் மறுபடியும் தவாஃப் ஜியாராவை செய்தால்தான் ஹஜ்ஜி கூடும். இவ்வளவு முக்கியம் தவாஃப் ஜியாரா. புரிஞ்சுங்களா? விளங்கிச்சிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சோதரர்களே, இப்போ நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி நிரல். இப்போ உங்களுக்கு கீழ்த்தளத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு அவங்க இடத்துலையும் ஆண்களுக்கு கீழ்த்தளத்திலையும் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லா ஹாஜிகள் முதல்ல தயவு செஞ்சு இந்த